சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமக்கெல்லாம் தெரியும், கடந்த சில நாட்களாகவே இஸ்லாமிய சமூக மட்டத்திலே மிகப்பெரியதொரு சர்ச்சையாக, பேசுபொருளாக பல கேள்விகளை உண்டாக்கி இருக்கக்கூடிய ஒரு விவகாரம்தான் சில்மியாபுர ஜமாலியா அரபு கல்லூரியினுடைய மாணவன், ஹிஃபுல் பிரிவிலே, குர்ஆன் மரண பிரிவிலே படித்து கொண்டிருந்த மாணவர் சஅதியுடைய மரணம் தொடர்பான விவகாரங்கள். சஅதி என்கிற அந்த மாணவன் மதரசாவில் அவர் மரணம் அடைகிறார். இது தற்கொலையா கொலையா என்கிற சர்ச்சை தான் பாரிய அளவிலே மிக பெரும் கேள்விகளை எல்லாம் தோற்றுவித்திருந்தது. இது தொடர்பாக என்ன நிலவரம் என்பதை பல சகோதரர்களும் பல விதத்திலும் பல தடவைகளிலும் நம்மிடத்திலையும் கேட்டுக்கொண்டே இருந்தீங்க. ஒரு மரணம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த மரணம் கொலையா தற்கொலையா என்கிற ஒரு பாரிய விவாதம் தோற்றுவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நம்ம கொழும்புல நின்றுக்கிட்டு இதனுடைய தகவல்களை மாத்திரம் கேட்டுக்கொண்டு நாம் எதையும் பேச முடியாத ஒரு நிலை இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். ஏன்னா இது சாதாரண ஒரு விவகாரம் கிடையாது, ஒரு உயிரோடு சம்பந்தப்பட்ட ஒரு விவகாரமாக இருக்கிறது. அதனால தான் இதற்குரிய தீர்வு என்ன, உண்மையில் நடந்தது என்ன என்பதையும் கண்டறிய வேண்டும். அதே நேரத்தில் இரண்டு தரப்புல இருந்தும் அந்த தகவல்களை நாம் பெறவும் வேண்டும் என்கிற காரணத்தினால நம்ம கொழும்புல இருந்து கிளம்பி வியாவான் டீமே என்ன பண்ணோம்னா ஜமாலியா அரபு கல்லூரிக்கு விசிட் பண்ணினோம். அங்கே நடந்த விவகாரங்கள் என்ன என்கிறதை எல்லாம் முழுமையாக வீடியோ பதிவுகளாக கொண்டு வந்தோம். அதே போன்று சிறுவன் சஅதியினுடைய பெற்றோரையும் நேரடியாக அவங்களுடைய ஊருக்கு ஹாலியில் பதுல்லையில் போய் அவங்கள நம்ம சந்தித்து அவங்க சொல்லக்கூடிய தகவல்கள் தரவுகளை கேட்டுக்கிட்டோம். அதே மாதிரி அந்த ஊர் மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்கிற செய்திகளை பதிவு செஞ்சிருக்கிறோம். மதரசா நிர்வாகம் என்ன சொல்கிறது என்கிற செய்திகளை பதிவு செஞ்சிருக்கிறோம். அதே போல மதரசாவுக்குள்ள சிறுவனுடைய மரணம் நிகழ்ந்ததாக சொல்லப்படக்கூடிய இடத்தினுடைய சிச்சுவேஷன் என்ன என்பதையெல்லாம் முழுமையாக பதிவு செய்திருக்கிறோம். சிறுவனுடைய நண்பர்கள், அவரோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் இது தொடர்பாக என்ன சொல்கிறார்கள், அவரை கடைசியாக பார்த்த மாணவன் என்ன சொல்லுகிறான், இந்த மரணத்தை முதலாவதாக பார்த்த மாணவன் என்ன சொல்லுகிறார் என்பதையெல்லாம் மொத்தமாகவே நம்ம பதிவுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். ஒட்டுமொத்தமாக ஓவரோலாக இந்த மரணம் தொடர்பில் நடைபெற்ற செய்திகளை மொத்தமாக நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் தொகுத்து இருக்கிறோம். அங்கே ஸ்பாட்டுக்கு போய் இந்த தரவுகளை எடுத்திருக்கிறோம். அந்த வகையில் தான் இது தொடர்பில் என்ன நடந்திருக்கிறது என்பதை இந்த வீடியோவில் நீங்கள் முழுமையாக பார்க்க முடியும். இதிலே நான் எந்த கருத்துக்களையும் சொல்வதற்கு விளையவில்லை. நடந்ததை அப்படியே மக்கள் மன்றத்தில் முன்வைக்கிறோம். நீங்களே பார்த்து முடிவெடுத்துக் கொள்ள முடியும். தற்போது இது தொடர்பான விசாரணைகள் நடைபெற்று வருகிற காரணத்தினால வீடியோவுக்கு கீழே விசாரணையை குறுக்கிடுகிற விதமாக அல்லது நீதிமன்ற செயல்பாடுகளை குறைமதிப்பிற்கு உட்படுத்தும் விதமான கருத்துக்களை தயவு செய்து கூறுவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். அதுவல்லாத உங்களுடைய கருத்துக்களை நீங்க தாராளமாக முன்வைக்க முடியும். ஆனால் இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கிறவர்களுக்கு நீங்களே இதற்குரிய ஒரு முடிவையும் எடுத்துக்கொள்ள முடியும் என்கிற காரணத்தினால தான் மொத்தமாக உங்களிடத்திலேயே இதை விட்டு விடுகிறோம். முதலாவதாக நாங்கள் மதரசாவுக்கு சென்று மரணம் சம்பவித்த இடத்தையும் அங்கிருந்த மாணவர்களோடும் நாங்கள் பேசி பெற்றுக்கொண்ட அந்த விவகாரங்கள் என்ன என்பதை பாருங்கள். போமா வா மச்சான். திறக்கிறதுக்கு அனுமதி இருக்குதா சட்டப்படி? திறக்கலாம்னா திறப்போம். ஓகே. டாய்லெட் தான் ஒன்று போகல. டாய்லெட் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எங்களுக்கு அந்த தலைப்பாயிடுச்சிங்க இதில் இல்லை கொஞ்சம் ஃபஸ்ட்டு இதில் தான் தலைப்பாயிடுச்சு. இப்போ அந்த போய் வந்து இந்த கதவை மூடி இதில் தான் தொங்கியிருக்கிறாருன்னு சொல்கிறீங்க அப்படியா? அப்போ இதில் எப்படி மச்சான் தொங்கிருப்பாரு? பக்கெட் ஒன்று வச்சு இவர் நான் நினைக்கிறேன் இந்த பக்கெட்டையும் தான் இவங்க செல்கிற மாதிரி இந்த பக்கெட்டை இப்படி வச்சு பாருங்க. இந்த வாக்கு இப்படி வச்சு இதில் இந்த ஏறி நீங்கள் செல்கிற வாக்கு இங்கே தான் போட்டிங்க. அப்படியே அப்படியே போட்டு கட்டி அதெல்லாம் தொங்கிக்கிறாரு. அந்த பிள்ளைங்க ஒசரம் சாதாரணமாக சந்தோஷம் போடையிலமான ஒசரமாக இருக்கிறேன்.
இதில் ஏறி அதை செய்கிறதுக்குரிய உயரம் தானே அந்த பிள்ளை. கெட்ட போட்டி இந்த அளவு தான் கெட்டையை போட்டிக்கிறார், தான் தூங்குகிறார். அவராக செஞ்சாலும் யாராவது செஞ்சாலும் இது தாக்கு பிடிக்கிற பட்டை தான். அவராக செஞ்சாலும் இது தாக்கு பிடிக்கும். பாருங்க, அதாவது எது நடந்திருந்தாலும் திட்டமிட்டு செய்திருந்தாலும் அவரே செய்திருந்தாலும் வந்து தாக்கு பிடிக்கக்கூடிய ஒரு பட்டை தான். இதில் நடக்குமா என்று கேட்டாங்கன்னா இது நடக்கலாம். இப்போ அப்படி தான் சொல்கிறாங்க, சின்ன ஒரு பட்டையை காட்டி. இது அந்த மரணத்து இந்த இது வந்து அவ்வளோ உறுதி. அந்த நான் தொங்குறேன் தானே, நான் வந்து சும்மா நான் இழுத்து பிடிச்சி தொங்குறேன், புரியுதா? அதனால் இது அதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது எப்படி நடந்ததுங்கிற கேள்வி இருக்குது, அது வேறு. ஆனால் அந்த இதில் சாத்தியமான உறுதியானதான் அந்த உறுதிக்கு சொல்கிறேன் நான். உறுதி அடுத்து சரி, இந்த டீ இடத்துல போட்டேன்னா இன்னும் உறுதி. இங்கனைக்கு போடுறத விட இங்கனைக்கு போட்டால் சில நேரம் உடையும். பார்க்குறவங்க புரிஞ்சு கொள்ளணும். இவர் அதை சொல்கிறாருன்னா இவர் சஜீர் மௌலவி வந்து இப்போ சிட்டிங் கொரோனராக இருக்கிறார். அதனால தான் அவர் அந்த தகவல்களை சொல்கிறாரு பார்க்குறவங்களுக்காக. சஜீர் மௌலவி நான் இப்போ அந்த வீடியோவில் நம்ம பார்த்தது இந்த சைஸ் பட்டையோட காட்டுறாங்க. அது இல்லை, இப்போ இதில் இப்போ இதை பாருங்களேன், இதில் நான் இப்போ இது தொங்குறேன், சரியா? நம்ம தொங்கிட்டு தான் இருக்கேன், ரைட்? என்ன காரணம்ண்டா இந்த பட்டை இங்கே படுகுது, இந்த செவரில் தனியாக நின்றா இது உடஞ்சி கந்துடும். ரெண்டாவது இங்கே படுகுது, இந்த பாருங்க, ரெண்டுலேயும் படுறதுனால தாராளமாக இதில் தொங்கிடும். தொங்கினா உடையாது. நான் தொங்கிட்டு தான் இருக்கிறேன் அந்த காலத்துக்கு. இந்த புரியுதா? நீங்கள் எத்தனை கிலோ மாடல்? அவர் 78. இப்போ இதில் தானே இப்போ அவங்க வீடியோவில் காட்டுறது வந்து இந்த எஸ்ட்ரான் பட்டையும் இல்லை. அவங்க வீடியோவில் காட்டுறது வந்து கண்டியூட் பட்டை. அது வந்து எலக்ட்ரிக்கல், இந்த எலக்ட்ரிக் செய்கிறதுக்காக வேண்டி போடுற பட்டை, வயரிங் பட்டை. அது சென்சிட்டிவான பட்டை. இதுவும் ஓகே ஓரளவு. ஆனால் இதை போட்டால் தொங்குறதுக்குரிய சாத்தியம் இல்லை. இது வந்து நல்ல இந்த திக்கான பட்டை. ஓ அப்படி. அடுத்தது இங்கே ரெண்டு இடத்துலையும் அதுக்கு என்ன சொல்கிறது, ரெண்டு சப்போர்ட்டிவ் ரெண்டு இடமும் இருக்குது. அடுத்து சும்மா இந்த பட்டையில் தொங்கினாலும் சில நேரம் அந்த தொங்கி அவருக்கு அந்த ஃபோர்ஸுக்கு இருவுக்கு தடமாறுவாங்க, அந்த மறுவ கலட்டி கொள்வது. அப்படி கலட்டினாலும் இது உடையிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. பட் இந்த இடத்துல போட்டால் அந்த சாத்தியக்கூறு குறவும். ஏன்னா அந்த டீ வந்துக்குது. இப்போ 3 இடத்துல சப்போர்ட்டிவ் ஒன்று இங்கனைக்கு கொண்டிருக்குது, ஒன்று அங்கனைக்கு கொண்டிருக்குது, ஒன்று இங்கனைக்கும் டீ. அதனால் சாத்தியம். நீங்கள் கொஞ்சம் ஃபோர்ஸாக நீங்கள் வந்து தொங்கலாம், எனக்கும் தொங்கலாம். நான் தொங்கிக்கிறேன், எனக்கு தொங்கலாம். இல்லை இது என்னடா பார்க்குறவங்க புரிஞ்சுக்கொள்ளணும். இதில் உண்மைத்தன்மையை தேடத்தான் நம்ம வந்திருக்கிறோம். ஒரு செய்தியை சொல்லும்போது அந்த செய்தியினுடைய கரெக்டான தகவல் போயிடணும். இப்போ நான் அந்த வீடியோவில் காட்டப்படுற பட்டை இது இல்லை, இதுவும் இல்லை, வயரிங் பட்டை. பட் இங்கே இருக்கிற பட்டை வேறு பட்டை, ரைட்? அப்போ இதை வச்சு தான் நம்ம உண்மையை நிலைக்கு நம்ம போகணும் தானே. இப்போ நம்மளும் வெளியிலேருந்து பார்க்கும்போது என்னடா இந்த பட்டை எப்படி சாத்தியங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்தது. நம்மளோட பார்வை என்னென்னா, தொங்கினாலும் தொங்க வைக்கப்பட்டிருந்தாலும் இதற்கு சாத்தியமான இடம் தான் இது. ரெண்டுக்கும் சாத்தியமான இடம். சரிதானே? அது இப்போ இதை முதல்ல பார்த்தது யார் பிரதர்? அன்னைக்கு பொறுப்பாக இருந்த மானிட்டர் அமித்ஷா. நீங்கள் அமித்ஷா அவரை கொஞ்சம் அப்துல் ஹக்கீம். சரி, கூலாயிருங்க. சரி, நீங்கள் தான் முதல்ல பார்த்தீங்களா? என்ன நடந்தது, எத்தனை மணிக்கு நடந்தது? சும்மா உங்களுக்கு அக்யூரேட்டாக இல்லாட்டி உங்களுக்கு நினைவு இருக்கிறபடி சொல்லுங்க பாப்போம். 4:10க்கு இந்த கேட்டு குளிக்கிறதுக்கு பாத்ரூம் போனார். சரி, நீங்கள் 4:10 சரியாக சொல்லுங்கள். நீங்கள் வந்து நீங்கள் எதுவும் பதட்டமாக இருக்கிறீங்களா? கூலாகிறீங்க. அவர் சொன்னார் யாராவது உங்களுக்கு சொல்லி தந்தாங்களா? சரி கேட்டால் இப்படி சொல்லுங்கள். சரியா 4:10ன்றீங்க? 4:10க்கு நான் கிளாஸில் உட்காருவேன். கிளாஸ் உட்காருங்க. இல்லை கேட்டு போடணும். யாராவது இப்போ நீங்கள் பாடமாக்கிற மாதிரி சொல்லப்படும். 4:10க்கு நீங்கள் கிளாஸில் உட்காரணுமா? காலையில் ஹிஃபுதுக்கா மனப்பாடம் பண்ணுறதுக்கு. சரி, இந்த இடத்துக்கு எத்தனை மணிக்கு வர்றீங்க பார்க்குறதுக்கு? ஓ, சும்மா உங்களுக்கு தெரிஞ்சதை சொன்னால் போதும். டைம் பார்த்துக்கிட்டு தான் வந்தேன்ற அர்த்தம் இல்லை. சும்மா யதார்த்தமாக உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள். 4:50க்கு இங்கே வந்து தட்டி பார்த்தேன். சரி, காணண்டு. இல்லை முதல்ல அவரை நீங்கள் கீழே தேடுறீங்களா? அவர் இல்லைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? கிளாஸ்க்கு வரல, லேட்டாகி. நீங்கள் தான் பொறுப்பாயிருந்தீங்க அமித்ஷா. சரி, ரைட். அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுமா? நீங்கள் சும்மா சொல்லுங்களேன் என்ன நடந்துச்சுன்றது. நான் ஹாஸ்டலில் வந்து பார்த்து ஹாஸ்டல் லீக் இல்லை, பாத்ரூம் வந்து பார்த்தேன். ஒரு கதவு மூடி இருந்துச்சு, தட்டி பார்த்தேன், சத்தம் வரல. ஒரு கதவுண்டா இதில் எந்த கதவு? இந்த கதவு. தட்டி பார்த்து சத்தம் வரலன்னும் போது என்ன செஞ்சீங்க? ஹசரத்திட்ட பேச்சு சொன்னேன். சரி, ஹசரத் என்ன சொன்னாங்க?
அவர் வந்து மேலே ஏறி பார்க்க சொன்னார். இதுலையா நீங்கள் ஏறினீங்களா? நீங்கள் எப்படி ஏறினீங்கம்மா? எந்த பக்கம்? எந்த பக்கம்? இந்த ஏரியை காட்டுங்க. ஏரியை காட்டுங்க. நீங்க செஞ்ச கொஞ்சம் அங்கிட்டு போக மாட்டேன். நீங்க செஞ்ச மாதிரி எல்லா பாத்ரூம் பக்கத்துலீங்களா? நீங்க செஞ்ச மாதிரி செய்யணும். ஓகே. இப்படிதான் பார்த்தீங்களா? ஓகே. அப்படியே வாங்க. பார்த்துட்டு இறங்கிட்டேன். பார்த்ததோட இறங்கிட்டேன். சரி. பிறகு யாரும் அப்படி திறந்து? நான். நீங்கள் தானா? அவர் அப்படியே இருந்தால் திறந்துக்கிறார். இப்படி இருந்து திறக்கலுமா? அதை அப்படியா? திறந்து காட்டுறீங்க. ஆ. உள்ளே போய் திறக்கிறீங்க தானே, அங்கே நீங்கள் உள்ளே எட்டி பார்க்கும்போது ஆக்சுவலி அங்கே என்ன இருக்கு? நீங்கள் என்ன பார்த்தீங்க? கீ சுகர் அதில். ஓகே. அதில் தலைப்பாவில் கட்டி தொங்கி இருந்தேன். இது நீங்கள் ஹாஃபில் தானே, குரான மனப்பாடம் பண்ணவர் தானே, நீங்களாக சொல்கிறீங்களா இப்படி யாராவது சொல்லி தந்தாங்களா? தந்தாங்க. நானே கண்டதை சொல். தம்பி இந்த பக்கெட் எங்கே இருந்துச்சு? இப்போ இவர் எப்படி ஏறிப்பார் மேலே? இந்த பக்கெட் எப்படி இருந்துச்சுன்னு காட்டுங்க. நீங்கள் கண்டதை அப்படியே காட்டணுமா? நீங்கள் எப்படி கண்டீங்களோ அதை காட்டுங்க. இப்படி இருந்தார். பக்கெட்டுங்க நீங்கள் பக்கெட் அப்படி இருந்துச்சு பக்கெட். சரி, அவர் எப்படி தூங்கியிருந்தாரு? இந்த பக்கத்துக்கு பார்த்து கொண்டிருந்தாரா, அந்த சைடுக்கு திரும்பி இருந்தாரா? இந்த பக்கம் எப்படி நீங்கள் இருக்கிற மாதிரி தான் இருந்தார். அவரோட தலை இப்படி இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? கால் எவ்வளோ கீழே பட்டு இருந்துச்சா, கால் தொங்கி கொண்டிருந்துச்சா? அது காணிக்கல. அது கவனிக்க. சரியா? எந்த உயரம் இருப்பார் தம்பி? உங்கள் உயரம் இருப்பார் எவ்வளோக்கு மாதிரி அவ்வளோக்கு இருப்பார். அவருக்கு கேட்பாரு. நீங்கள் அந்த பக்கெட்டில் ஏறணும். பக்கெட்டை வீட்டு வச்சு கரெக்டாக நீங்கள் அவர் என்ன ஜுப்பா கொடுத்திருந்தாரா? ஜுப்பா போட்டு ஜேசியும் போட்டிருந்தார். ஜுப்பாவும் போட்டு ஜேசியும் போட்டிருந்தார். அவர் கெட்ட தலை பார்த்தா அது இதில் இருந்துச்சு. அப்படியா? அவர் கெட்ட தலைப்பா தொப்பி இருந்துச்சு அந்த நேரம் தலையில். ஓ, தொப்பியும் இருந்துச்சு. அவரோட இண்டெக்ஸ் நம்பர் என்ன? அவரோட இண்டெக்ஸ் நம்பர் என்ன? அவரோட 294. சேர்வு இலக்கம் 294. அவருடைய. நீங்கள் அதை பார்க்கும்போது நீங்கள் அதை பார்த்துட்டு உடனே அப்போ அடுத்து என்ன செய்கிறீங்கன்னா இப்போ யார்கிட்ட ஹசரத்து சொல்கிறீங்க? ஓ, அது இங்கே இருந்தார். ஓகே. அவர் தான் வந்து இதை உங்களை பார்க்க சொல்கிறார். உள்ளுக்கால கதவு லொக்காகி இருந்துச்சா? உள்ளுக்கால கதவு லொக்காகி இருக்கு. பார்க்குறவங்க தெளிவாக ஒன்று கவனிச்சுக்கிறங்க. ஏன் சகோதரர் சஜீர் மௌலவி அவங்களை கூப்பிட்டு வந்துக்கணும்னா, இவங்க வந்து தற்போது சிட்டிங்கில் ஒரு கொரோனராக திடீர் மரண பரிசோதகராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த ஏரியா? வத்தல பிராதேசிய கம்போட்டாஷிய வெளிசர ஹாஸ்பிட்டல். அதனால தான் அவங்க அந்த கேட்குற கேள்விகள் அது கொரோனாங்கிற இடத்துல இருந்து கேட்கக்கூடிய கேள்வி. நம்மளோட அவங்களுக்கு தான் அந்த கேள்வி கேட்க தெரியும். ஓகே தம்பி, இப்போ நீங்கள் பார்த்ததோட யாரை வர சொல்கிறீங்க? யார்கிட்ட போய் சொல்கிறீங்க? இது ஹசரத். அந்த ஹசரத்து பேர் இருக்காரா? ஓ, இருக்கிறா? கொஞ்சம் வர சொல்லுங்கள். சார், நீங்கள் உங்களுக்கு எப்படி இந்த நியூஸ் கிடைக்கிது? ஒரு புள்ளி ஒன்று இந்த தொங்கி கொண்டிருக்கிறார்ன்ற விஷயம் உங்களுக்கு எப்படி கேள்விப்படுவது? எனக்கு இவர் அப்துல் ஹக்கீம்னு சொன்னார். ஒரு 4:45 பிறகு இவர் 4:15 போனவர். இந்த மாணவர் இன்னும் வரல அப்படின்னு. சரி. அதோட தான் நான் இவரை அனுப்பினேன். போய்த்து பார்த்துட்டு வாங்க. சரி. இது பார்த்துட்டு வந்தது பிறகு இவர் சொல்கிறாரு, இவர் தான் இல்லை எங்கே பார்க்க சொன்னீங்க? பனியன் இவர் காணலன்னு சொன்ன நேரத்தில் போய்த்து பார்த்துட்டு வாங்க. எங்கே ஹாஸ்டலுக்கு அனுப்பினீங்களா, பணி அனுப்பினீங்க? எங்கே அனுப்பி? இங்கே பனியை அனுப்பினேன். போய்த்து எங்கன்னு பார்த்துட்டு வாங்க. அதோட இவர் போய்த்து பார்த்துட்டு வந்து சொன்னார். ஹாஸ்டலில் போய்த்து பார்த்திருந்தார். அங்கால சன்சைட்டில் பார்த்திருந்தார். அதோட வந்து இங்கே பார்த்தா இந்த பாத்ரூம் கதவை வந்து மூடிது. இவர் வந்து சொன்னார், இப்படி தான் பனியை பாத்ரூம் கதவை வந்து மூடிக்குது, வேறு எங்கேயும் அவர் இல்லை அப்படின்னு. அதோடு தான் நான் மறுவாலும் இவரோட சேர்ந்து நானும் சேர்ந்து வந்து நானும் ஹாஸ்டலில் பார்த்துட்டு அப்படி அங்கால சன்சைட்லேயும் பார்த்துட்டு இங்கே வந்து இவருக்கு சொன்னேன்னா அப்துல் ஹக்கீமுக்கு கொஞ்சம் தட்டி பாருங்க அப்படின்னு. இப்போ தட்டி பார்க்கும்போது
சத்தம் ஒன்றுமே வரலை. சத்தம் வராதனால நான் வந்து உடனே இவரை ஏறி பார்க்க சொன்னேன். இந்த டொய்லெட்டால் ஏறி பாருங்க கொஞ்சம் எங்கே வைக்கிறாரு. அதுக்கு பிறகு இவர் ஏறி பார்க்க போல பார்த்தா அந்த மாணவர் வந்து தொங்கி கொண்டிருந்தார். அதுக்கு பிறகு நான் அவசரமாக கிளாஸ் அசரத்தை எழுப்பாட்டிட்டு அப்படியே இஃபுஸ் பொறுப்புதாரியும் எழுப்பாட்டிட்டு அப்படியே கிளாஸ் அசரத்தோட நாங்கள் வந்தோமிங்க. இங்கே வந்தோன்னே அப்படியே அந்த அவர் தொங்கி கொண்டு ஈக்க போகல இந்த தலப்பாவை கொஞ்சம் லூஸ் ஆக்கிட்டு அப்படியே தூக்கி கொண்டு வந்து உசுறு இருந்துச்சா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவர் மயக்கமாக இருந்தார். மயக்கமாக இருந்தனால எங்களுக்கு என்ன நிலைமைன்னு தெரியாதனால தான் நாங்கள் அப்படியே கலட்டி தூக்கி கொண்டு போவோம். சரத், இப்போ இவர் வந்து உங்கள்கிட்ட செல்றாரு, இப்படித்தான் ஒரு பாத்ரூம் மட்டும்தான் மூடிக்குது, அடுத்தபடி எல்லாம் பாத்ரூம் எல்லாம் திறந்து இருக்குதுன்னு வந்து இவர் செல்றாரு. அப்போ நீங்கள் இவரோட இங்கே இடத்துக்கு வாரீங்க, வந்துட்டு நீங்கள் செல்றீங்க இதுக்கு ஏறி பாருங்க என்ன நடந்துக்குதுன்னு சொல்லி. அப்போ இந்த மாணவர் வந்து ஏறி பார்க்குறாரு. ஏறி பார்த்துட்டு செல்றாரு, அந்த அந்த ஒரு புள்ளி வந்து தொங்கி கொண்டு இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் உடனே இவர்கிட்ட செல்றீங்களா கதவை திறக்க சொல்லி? அப்படி இல்லாட்டி நீங்கள் போய்த்து இன்னும் யாரை சரி கூட்டி கொண்டு வந்து கதவை திறக்கிறீங்களா? இவரை நிற்க சொல்லிட்டீங்கன்னு அப்படியே நான் போனேன். போய்த்து ஹலீமா சரத்தை எழுப்பாட்டினேன். ஹலீமா சரத்தை எழுப்பாட்டிட்டு அப்படியே மேலே போய்த்து அஹ்சன் சரத்தையும் எழுப்பாட்டிட்டு அப்படியே நான் வந்தேன். ரைட். அப்போ 3 பேர் மாறீங்க, கதவு மூடி இருக்குது. ரைட். அதுக்கப்புறம் உங்களோட 3 பேர்கிட்ட முன்னுக்கும் தான் நீங்கள் செல்றீங்க, மேலே ஏறி கதவு திறக்க. ரைட். அதுக்கப்புறம் இவர் ஏறி கதவை திறக்கிறார். கதவை திறந்த உடனே நீங்கள் முதலாவது என்ன காண்றீங்க? அந்த புள்ள எந்த பக்கத்துக்கு ஈக்குது? இந்த பக்கத்துக்கு ஈக்குதா அல்லது இந்த பக்கத்துக்கு ஈக்குதா? இங்கால சைடு தான் நிற்கிறார். இந்த சைடுக்கு மூஞ்ச போட்டுக்கும் நிற்கிறாரு. எப்படி மூஞ்ச போட்டுக்கும் நிற்கிறாரு. ரைட். அப்போ இந்த பக்கெட் எங்கே நிற்கிச்சு? பக்கெட் கொஞ்சம் இதை கரெக்டாக வச்சு காட்டுங்க. பக்கெட் எங்கே நிற்கிச்சு? ரைட். கொஞ்சம் இப்படி அடுத்து அதோட சேர்த்து 2 செருப்பும் சோப்பு கலர் கோப்பை ஒன்றும் போச்சுள்ளுக்கு அப்படியே இருந்துச்சு. போச்சுள்ளுக்கு. சரி. இப்போ இந்த அந்த மாணவருக்கு உண்மையிலே இந்த பக்கெட்டில் ஏறினாருண்டா அவர்கிட்ட தலைப்பாவை போட்டுக்கொள்கிற அளவுக்கு அவருக்கு ஒசரம் நீக்குதா? அவர் உதாரணத்துக்கு இப்படியே இருந்து இப்படியே போடவும் மேல் அவர் இப்படியே போட்டு அவருக்கு அழகாக கெட்டிக்கொள்ளவும் மேல் ஏன்னா சாதாரணமாக இவ்வளோ மாதிரி அவர் இருப்பார் ஒசரம். சரி. இப்போ நீங்கள் பார்க்க போகலாம் சார், அவர்கிட்ட கால் 2 கீழே நிலத்துக்கு பட்டு கொண்டுச்சா கால் நிலத்தை விட்டு எவ்வளோ தூரத்துக்கு ஒசரமாயிருச்சு? கொஞ்சம் ஒசரமாக தான் இருந்து. காலுக்கும் இந்த பூமிக்கு மடியில் எவ்வளோ கேப் கொண்டுச்சு? சாதாரணமாக எவ்வளோ மாதிரி கால் இந்த அளவுக்கு இருக்குது, இப்படி மாதிரி இருந்து. கால் இந்த அளவுக்கு இருக்குது, கீழே இந்த அளவு ஒரு கேப் கொண்டு இருக்குது. கால் எப்படி இருந்துச்சு? கீழேக்கு இருந்துச்சா இப்படி இருந்துச்சா? இப்படி. கால் கீழே. சரி. கால் இப்படி தான் இருந்துச்சு. கை 2 எப்படி இருந்துச்சு? இப்படி இருந்துச்சா? இப்படி. நாக்கு வெளியே வந்துச்சா இல்லையா? அது பார்த்து படல. அந்த நேரம் அவருக்கு மேல் சூடு மாதிரி அப்படி உங்களுக்கு உசுறு ஈக்கிற மாதிரி உங்களுக்கு விளங்கிச்சா இல்லாட்டி எப்படி விளங்கிச்சு? மயக்கமா இருந்தாரா? எப்படி இருந்துச்சு? உசுறு ஈக்கிற மாதிரி மயக்கத்துல இருந்தார் அவர். மயக்கத்துல இருந்தனால தான் நாங்க வந்து கலட்டி அப்படியே கொண்டு போனோம் பணியை. யார் கலட்டினது? அதை நானும் ஹலீமா சரத்தும். எப்படி கலட்டினீங்க? தலைப்பாவை கெட்டையை கலட்டினீங்களா வெட்டினீங்களா? ஏதாவது கெட்டையை கொஞ்சம் லூஸ் ஆக்கிட்டு அப்படியே எடுத்தோம் நாங்கள். அவர் மேலே இருந்து மேலே கேட்ட அப்படியே மேலே கேட்ட அப்படியே இருந்துச்சு. இங்க தொங்கி கொண்டிருக்கிற கீழே உள்ள கீழே தொங்கி கொண்டிருக்கிறது அப்படியே கொஞ்சம் லூஸ் ஆக்கிட்டு அவசரமா நாங்கள் எடுத்தோம். இடையில அந்த போட்டோ ஒன்று பரவு தானே, அந்த போட்டோ அதுல வச்சு அந்த எடுத்த போட்டோ இதானா தலைப்பா? அது போட்டோ தான், போலீஸாலே வந்து எடுத்த போட்டோ தான். ரைட். சரி. அவருக்கு எதுவும் இந்த மூத்திரம்பல் அல்லது இந்த மலசலங்கள் எதுவும் வெளியாக இருந்துச்சா நீங்க பார்க்குற நேரம்? அதெல்லாம் பார்த்து படல. ஏன்னா எங்களுக்கு அந்த டென்ஷன்ல ஒன்றுமே விளங்கல. சரி. அவரு இந்த தொங்கி கொண்டிருக்கிற நேரம் தொப்பி தலையில இருந்துச்சா? தொப்பி அதுவும் பார்த்து படல. ஜுப்பா போட்டிருந்தாரு. ஜுப்பா சீட்டர் போட்டிருந்தாரு. ஸ்வீட்டர் என்ன கலர்? கருப்பு கலர். கல்சன் போட்டிருந்தாரா? கல்சன் அப்படி ஊட்ட மாதிரி இருக்குது. கலண்ட் ஒன்றும் இல்லை. கல்சன் ஒன்றும் கலண்ட் ஒன்றும் இல்லை. சரி. வேற எதுவும் ஒன்றும் விசேஷமா ஒன்றும் கண்டுபடல? இல்லை. நாக்கு வெளியே வந்து அப்படி ஒன்றும் உங்களுக்கு கண்டுபடல. ரைட். அப்ப இறக்குறீங்க நீங்க யார் சேர்ந்து இறக்குறீங்க? நானும் ஹலீமா சரத்தும் சேர்ந்து அப்படியே இறக்கி அப்படியே பணியாக்கி கொண்டு வந்தீங்க. ரைட். அப்ப அந்த நேரத்துல 3 பேர் தான் நிற்கிறீங்க, இந்த மாணவரும் நீங்க 3 பேரும். இப்போ ராஜா, நீங்கள் தானே முதல்ல பார்த்துட்டு சொல்கிறீங்க, சரியா?
உண்மையிலே இது நீங்கள் பார்த்து யதார்த்தமாக தான் சொல்கிறீங்களா யாரோ சொல்லி தந்தாங்க? உண்மையிலே நான் பார்த்ததை சொல்கிறேன். அல்லாஹ் சத்தியமா? சத்தியம் போய் சத்தியம் பண்ண நடக்கும்னு தெரியுங்களா? நீங்கள் பார்த்தானே சொல்கிறீங்க. சரி, இறை சாட்சி எடுத்து போடுறதுக்காக கேட்டோம், அவ்வளோதானே? சரி, ஏமாஜா நீங்கள் அவர்கிட்ட சரி எல்லாம் செட் பண்ணி அப்படி பேசி அப்படி செய்ய மேலும் நல்லா பார்த்தும் நல்லா பார்த்த விஷயங்கள் அதுக்காக தான் உங்கள்கிட்ட கேட்டேன். சரி அம்மா. காலையில் நீங்கள் எழுப்பாட்டினீங்க தானே, சாதி தம்பி எழுப்பாட்டினீங்க தானே, எழுப்பக்குள்ள என்ன என்ன எப்படி எழுப்பினார்? அவர் பதட்டமாக எழுப்பினாரா, என்ன கவலையோடு எழுப்பினாரா? வந்து என்ன கேட்டார் உங்கள்கிட்ட? எழுப்பாட்டினோன்னு இப்போ எழுப்பி போனாரா? இல்லை, எல்லாம் எல்லாம் வாஷ் மூஞ்சி காலம் எல்லாம் ப்ரஷ் பண்ணிட்டு போன பிறகு அவர் கட்டில் தான் உட்காந்துருந்தார். எல்லாரும் போயிட்டாங்க, வாஷ் பண்ணிட்டு வந்தால் இவர் அப்போ கட்டில ஈக்கிறாரு. நீங்கள் போய் இது கேட்டீங்களான்னு சொல்லி நான் ஹாஸ்டல் லொக் பண்ண போக்கல என்னை கூப்பிட்டு சன்சைட்டில் சாரம் இறுக்கி குளிக்கிறதுக்கு கேட்டார். சாரத்தை கொண்டாந்து குளிச்சுட்டு எங்கள் சின்ன பிள்ளை தானே குளிக்கணும்னு கேட்டார். யூரின் பேச்சு யூரின் போயிட்டு நான் குளிக்க. அவருக்கு அப்படி பிரச்சனை இருக்குதா? ஓ உங்களுக்கு தெரியுமா? அது அடிக்கடி அவருக்கு தெரியாமலே யூரின் போகிறது குளிக்க கேட்டார். நீங்கள் என்ன சொன்னீங்க? நான் வந்து சாரம் கேட்டார் தானே, சாரத்தை ஆசிரம் கொண்டாந்து கொடுத்துட்டு குளிச்சுட்டு வர சொல்லி மேலே போயிட்டு. யார்கிட்ட சாரத்தை கேட்டார்? அவர்கிட்ட. எங்கே இருந்துச்சு சாரம்? அவன்கிட்ட வெல்கனி சார். அடுத்தது தம்பி நாங்கள் கேள்விப்பட்டேன் இவர் பெம்பஸ் கொடுக்குறதாக கேள்விப்பட்டேன். இவர் பெம்பஸ் கொடுக்குற வழக்கம் இருக்குதா? அதான் சொன்னார். அப்போ அதுக்கு போகிற நினச்சி சொல்லுவோம். இப்போ குளிக்க கேட்டோன்னு நீங்கள் என்ன சொன்னீங்க? குளிச்சுட்டு வர சொல்லி நான் போனேன். நீங்கள் அதரத்தில் கேட்கல, இவர் குளிக்க போகிறான்னு சொல்லி அதரத்தை கேட்கல. நீங்கள் அதரத்தில் கேட்ட அனுமதி கொடுத்தீங்க? இல்லை அவருக்கு கொடுக்கல, எனக்கு கொடுக்க அவருக்கு பொறுப்புறாரு. இல்லை கதை வந்துச்சு, அதரத்தை அனுமதி கொடுத்தாரு, எழுதிட்டான். ரைட். நீங்கள் என்ன செஞ்சீங்க? அனுமதி கொடுத்தீங்க. அனுமதி கொடுத்தேன். ரைட். எத்தனை மணி இருக்கும் சாதாரணமாக? அது 4:10 4:15 மாதிரி. 4:10 4:15. நீங்கள் இப்போ இவரை தேடுறீங்க எத்தனை மணிக்கு? 4:50 45. சுபோக்கு பாவம் சொன்னதுக்கு பின்னால் 45 50 வகுப்பில் இல்லை, தேடினீங்க. அப்போ தேடின காணலா போகிறோம், என்ன செஞ்சீங்க? அப்புறம் கீழே போய்த்து பார்த்துட்டு வர சொன்னார். இது மேல் மாடியில் நடக்குது, ஹாஸ்டலில் மேல் மாடியில் இதுதான் ஹாஸ்டல். இங்கே தான் நடந்துச்சு. அதுக்கு போகிற என்ன நீங்கள் கீழே போனீங்களா பார்க்குறதுக்கு? கீழே இல்லை, நான் மேலே வந்து அது சொன்னார் பார்த்துட்டு வர சொல்லி. அது நான் ஹாஸ்டலில் சன்சைட்டில் எல்லாம் வந்து தேடிட்டு வர போல் பாத்ரூம் ஒரு பாத்ரூம் லொக்கா இருந்துச்சு, அதுகிட்ட போய் சொன்னேன். அது அவரோட வந்து தட்டி பார்த்து சத்தம் வரல, மேலே ஏறி பார்த்தோன்னு தான் அந்த விஷயத்த வந்து. அப்போ அவரை கடைசியாக நீங்கள் கண்ணால் காண்றீங்க 4:10க்கும் 4:15க்கும் இடையில கட்டில காண்றீங்க. அதுக்கப்புறம் அவரை காண்றீங்க 4:45 4:50க்கு தான் வந்து காண்றீங்க. இன்னைக்கு அவர் தொங்கிக்கும் நிற்கிறாரு. அந்த அறவர்களுக்கு தான் இது நடந்துக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நீங்கள் வாங்க. இல்லை நீங்கள் மற்ற அது இப்போ அந்த பாய் வந்து பாத்ரூம் போகிறார்ல, அவர் பாத்ரூம் போகிறத கண்ட யாராவது இருக்காங்களா? அந்த போய் ஒன்று இருக்கிறது கடைசியாக பாத்ரூம் இவர் போக்குள்ள வந்த போய் ஒன்று இருக்கிறது. அந்த தம்பியை வருஷம் கொஞ்சம். தம்பியோட பேர் என்னோட? முகமது ஆசில். ஆசில். சாதி உங்களுக்கு நெருங்கின கூட்டாளியா? உங்களோட கிளாஸா? இல்லை, வேறு கிளாஸ். கூட்டாளி தான் உங்களோட. நீங்களா கடைசியாக அவரை கண்டீங்க சொல்கிறாங்க? எப்படி சிச்சுவேஷன் எப்படி என்ன நடந்துச்சு? எங்கே கண்டீங்க சொல்லுங்கள். நான் வந்து பாத்ரூமில் பள்ளி திரிஞ்சிட்டு வரக்குள்ள அவர் இங்கேருந்து வந்தார். வரக்குள்ள நான் வந்து சிக்னலை கொடுத்து என்னை கட்டியில் வச்சுருவேன். நான் உடுப்பு வந்து ஹாஸ்டலுக்கு வந்துட்டு தான் போவார். என்னை கட்டியில் சிக்னல் வச்சுருவேன்னு சிக்னலை கொடுத்தேன். அப்போ அவர் பள்ளி திட்டி அப்போ வாயில் ப்ரெஷ் வச்சு திட்டிக்கிட்டார். அப்போ நான் வந்து அவர் கொஞ்சம் நிற்க சொன்னார். நான் புதிய பாடம் எனக்கு பாடமாக்கணும். அவர் அவங்கள நிற்க சொன்னாரா? ஓகே. நான் புதிய பாடம் எனக்கு பாடமாக்கணும், இன்றைக்கி பாடம் இல்லை. அது நான் வரக்குள்ள அந்த பார தாண்டவில் நான் வருவேனோ தெரியாண்டாரு. யார் சொன்னா? சாதிபாய். அந்த அவர் பேர் என்ன? சாதிபாய் என்ன சொன்னார்? நான் வருவேனோ தெரியாண்டாரு. வருவேனோ தெரியா அப்படின்னு சொன்னாரா? அப்போ என்ன வருவேனோ தெரியாண்டா? நீங்கள் மாஞ்சி போகிற ஐடியாவில் இருந்தாரா? அது சரியா வருவேனோ தெரியாண்டாரு. அதுக்கப்புறம் அவர் சிரிச்சுட்டு சொன்னார். நான் விளையாட்டு சொல்கிறாங்க, நான் மேலே போயிட்டேன். இப்போ நான் சும்மா கேட்குறேன் ராஜா, நீங்கள் இப்போ அவர் நீங்கள் போகிறீங்க, நான் வருவேனோ தெரியாண்டு அந்த பாய் சொல்கிறாரு. அப்போ நீங்கள் பிறகு அவர் மவுத் ஆகிட்டாருன்னு கேள்விப்படுதில்ல, அப்போ என்னம்மா நினச்சிங்க? நீங்கள் என்ன நினச்சிங்க? நான் நினச்சேன் நான் இருந்திருந்தேன் அவரை காப்பாற்றிருக்கணும்னு நினச்சேன். சரி, அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். அவருக்கு அதுவா செஞ்சீங்களா?
நீங்களோட நண்பர்களா? எத்தனை ஜூஸ் பாடம் ஆக்கியிருந்தாரு? அவர் எத்தனை ஜூஸ் மனப்பாடம் பண்ணியிருந்தாருமா? அவர் 10 ஜூஸ் மீட்டரில் இருந்தார். 10 ஜூஸ் தான் வர மீட்டர். நீங்கள் எத்தனை ஜூஸ் மனப்பாடம் பண்ணியிருக்கிறீங்க? நான் இப்போ 3ஆவதுல அரசி முடிஞ்சு. நான் உங்கள்கிட்ட சும்மா ஜஸ்ட்டு இன்னொரு தகவலை கேட்குறேன் தம்பி. இது அல்லாஹ் சாட்சியாக நடந்ததாம்மா? இது நடந்ததா அல்லாஹ் சாட்சியா? நீங்களா பார்த்தது தானே சொல்கிறீங்க ராஜா? ஜஸாக்கல்லா. சரி, அந்த உங்களோட கூட்டாளிக்காக துவா செய்யுங்கம்மா. சரியா? அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும். சரி, நீங்கள் போங்க. மைக் என்ன சார், இன்னொரு விஷயம், இவங்க முன்வைக்கிறாங்க ஒரு பிரச்சனை காட்டணும். கொரோனாட்டு தான் கரெக்டாக முன்வைக்கிறாங்க ஒரு பிரச்சனை உண்டு. புள்ளைக்கு எந்த ஒரு நோயும் மீக்கல்ல, புள்ள அந்த பெம்பஸ் கட்டுற புள்ளை உண்டு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது அந்த டைம் கேப்டிபோல போலீஸால் எடுத்த வீடியோ. புள்ளையோட புள்ளையோட கட்டில் கபடியோட வச்ச வீடியோ. அப்போ அந்த வீடியோ தான் இது. அந்த புள்ளையோட இது அவரோட கட்டிலில் ரப்பர் ஷீட் ஒன்று போட்டிங்க சார், மெத்தைக்கு மேலே சிறுநீர் கழிக்கிற சுற்றி அப்படி போட்டிங்க சார். இப்போ சார் இந்த வீடியோவை ஹைதமோட நம்பருக்கு நீங்கள் அனுப்புங்க. அதுவும் இதுலேக்கு சார் வீடியோவில் இருக்குதா? வீடியோ ப்ளே பண்ணக்குள்ள சார் இந்த இது அவரோட கபட் உள்ளுக்கு இந்த பெம்பஸ் எங்கே பாருங்க. இந்த பெம்பஸ் அந்த ஃபுல் 16 அந்த பண்டில் ரெண்டும், அது இல்லாமல் இன்னும் பாவிச்ச பெம்பஸ் நியாயமாக ஆயிடுச்சு சார். இதெல்லாம் ஒரு பாவிச்சு முடிச்ச பெம்பஸ் சார். இதெல்லாம் அதெல்லாம் பாவிச்சு முடிச்சுட்டு வச்சு அவருக்கு இந்த மதரசால சேரும் போது இந்த நோய் இருக்கல. கடைசி 3 மாதம் தான் இந்த நோயின்னு சொல்கிறாங்களே. கடைசி 3 மாதமாக ஒரு மருந்துக்கு போயிட்டு வர அமைப்போல் எங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னால் அந்த பிள்ளைய மதரசா சேர்க்கல. அவங்களோட பேரண்ட்ஸ் உங்கள்கிட்ட என்ன சார் சொன்னாங்களா இப்படி நோய் ஒன்று இருக்குதுன்னு? அது சேர்க்குற டைம் நான் பொறுப்பாய்க்கல, அதெல்லாம் சம்பந்தம் ஆயிக்கல. பெம்பஸோட சேர்த்து சார் இந்த மருந்து பேக்கெட் ரெண்டும் அவரோட கபடலுக்கு எடுத்த மருந்து பேக்கெட் ரெண்டு தான் அவர் மருந்தப்போ யூஸ் பண்ணியிருக்கிறாரு, பண்ணிக்கிறாரு. போலீஸ் வந்து எத்தனை போலீஸ் நான் நினைக்கிறேன் அங்கே இந்த அந்த சம்பவ இடத்துல ஒரு 3 இல்லாட்டி 4 போலீஸ்காரர் நிற்பாங்க. அதில் பெரிய அந்த ஓஐசி போலீஸ் தான் இந்த வீடியோ பண்ண சொன்னார். அடுத்தது இந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு கொரோனர் வந்தாரா இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது? வந்தார். எங்க உள்ள கொரோனர்? இந்த ஏரியாவில் உள்ள கொரோனர் வெளிமட கொரோனர். அவருக்கு பேர் தெரியுமா? பேர் தெரியா? அவர் இங்கே வந்து எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேஷன் ஸ்தானிய பரீட்சை அந்த பாத்ரூம்ல இருக்கிறது எல்லாம் அந்த எப்படி பாத்ரூம் அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் வரைஞ்சிட்டு எல்லாம் புக் ஸ்கெட்ச் எல்லாம் எடுத்துட்டு தான் போனார். ரைட். இது மேஜிஸ்ட்ரேட் மர்வம் வந்து இன்னொரு இன்வெஸ்டிகேஷன் ஒன்று பண்ணல இல்லை, அப்படி யாரும் கொரோனரோட முடிஞ்சு. கொரோனர் எத்தனை பேர்கிட்ட சாக்கி எடுத்தார் இந்த மதரசால? அது சரியா அந்த இடத்துல சரியா இங்கே புள்ளைகள்ட்ட எடுத்தார். அவர் கட்ட உத்தர சாக்கியோல் எடுத்தார். அதுக்கு எப்படி போல் ஓஐசி அந்த பக்கத்து கட்டியில் உள்ள புள்ளைகளை கூப்பிட்டு அது சம்மந்தப்பட்ட அவங்களோட நெருங்கின புள்ளைகளை கூப்பிட்டு எல்லார்ட்டையும் தனித்தனியாக வச்சு கட்ட உத்தர எடுத்தது. இங்கே எடுத்தாரா இல்லாட்டி ஹாஸ்பிட்டலில் வச்சு எடுத்தார்? கீழே ஆஃபீஸ்க்கு போயிட்டு கீழே ஆஃபீஸில் வச்சு எடுத்தார். இப்போ 3ஆம் தேதியே அந்த அண்டு கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு 3-4 மணித்தியாலமாக அந்த விஷயத்தை முடிச்சுட்டு தான் போனார். சரி மகன், நீ பக்கத்து காட்டிலா வாங்க ராஜா. நீ 4 பேர் சாதியில் கூட்டா நெருங்கின வாங்க, இங்கே வாங்க, இங்கே வாங்க புள்ளில் வாங்க. உங்களோட பேர் என்ன? வாஹித். உங்களோட பேர் என்ன ராஜா? அஹ்மத். உங்களோட பேர் என்ன? யூனுஸ். உங்களோட பேர் ஃபிர்னாஸ். ஓகே. இது இல்லைங்க, என்னென்னா நீங்களாம் சாதியில் கூட்டாளிகளா? கூட்டாளியில் பக்கத்து பெட்டா? உங்களோட பெட் எங்க ராஜா? இது நீங்கள் இதில் யார் இருக்கா? நீங்கள் இது சரியா? இப்போ இரவு தூங்கக்கல சாதி ஏதாவது பேசினாரா ராஜா உங்களோட? லாஸ்ட்டாக தூங்கும்போது பிள்ளைகளோட பேசினாங்களா ஏதாவது? அந்த உங்களோட கூட்டாளி இல்லையா? காலையில் எலிமின டைமில் ஏதாவது பேசினாரா? அதுவும் இல்லையா? வீட்டு கவலையில் இருந்தாரா? ஏதாவது கவலையில் இருந்த மாதிரி பார்த்தீங்க? வீட்டுக்கு போகணும் அப்படி இப்படி இல்லையா? அப்படியா? எத்தனை மணிக்கு படுக்க வந்தார் பெட்டுக்கு? 9:30 எல்லாரும் படுக்க வந்த டைம் வந்தாரா? யார் அவரோட கடைசியாக பேசின? கடைசி ஆசிர் பாய் என்ன சொன்னார்? அவர் வந்துட்டு பாத்ரூம் போகல சாதி பாய் சொன்னாராம். நான் பாத்ரூம் அவர் நிற்க சொன்னாராம். அந்தபடியே நிற்க சொன்னார்ல, அவர் தான் ஆசிர் பாய். இல்லை நைட்டில் ராஜா தூங்குறதுக்கு முன்னால் கேட்குறேன். தூங்குறதுக்கு முன்னால் அவர்
இல்லை இப்போ இவர் சொன்னார் எலும்பக்கில் அவர் கொஞ்சம் அந்த பாய் டென்ஷனாக இருந்தார். ஏன் அப்படி இருந்தாருன்னு கேட்டிங்களா நீங்கள்? அமெரிக்கா போயிட்டு காய்ச்சல் அப்படி சொன்னார். சாதிபாய் அப்படி சொன்னாரா காய்ச்சல் அப்படி என்னமோ சொன்னார் போல. அப்படி என்னமோ சொன்னார் போல அப்படிங்கிறாரு. கேளுங்க மஞ்சா. அது கேட்குற உங்களோட ஊருங்க குருத்தலாவையா பக்கத்தில். இரவு என்ன ராஜா நடந்துச்சு அன்னைக்கு? இரவு என்ன நடந்துச்சு? உஸ்தாதிட்ட போய் வந்தாரா? உங்களுக்கு என்ன தெரியுமா அதை பற்றி? அதுபோல் வந்தால் நான் பேசி பார்த்தேன். அப்புறம் எனக்கு தலைப்பா வீச்சு அப்படியே படுத்துட்டேன். அசரத்தோட பேசிட்டு வந்து கவலையோட படுத்தாரா சந்தோஷமா படுத்தாரா? அசரத்தோட தான் பேசிட்டு வந்தாருன்னு உங்களுக்கு தெரியுமா ராஜா? அவர் அப்படிதான் சொல்லிட்டு போனார். யாரோ பொடியான்னு வந்து சொன்னோன்னா அவர் அப்படி சொல்லிட்டு போயிட்டார். எந்த எந்த பொடியன் எந்த நானா எந்த தம்பி எந்த பாய் சொன்னார் அப்படி அசரத் கூப்பிடுறேன் உங்களுக்கு தெரியுமா? அது யாரும் தெரியாது. அப்படி ஏதாவது உங்களுக்கு தகவல் வந்துச்சா உஸ்தாதுமாருக்கு? இரவு அவரை கூப்பிட்டு பேசின மாதிரி யாராவது உஸ்தாதுமார்? அந்த டைமில் அவங்களோட வாப்பா கிளாஸ் அசரத்தோட வாப்பா அந்த புள்ளோட வாப்பா கிளாஸ் அசரத்தோட ஃபோன் பேசிக்கிறேன் இரவு. கிளாஸ் அது எத்தனை மணிக்குன்னு சரியாக தெரியாது. சில நேரம் அதுக்கு பின்னால் கூப்பிட்டுக்கிறாரு. நீ அவரோட ஃபோனில் ரெண்டு டைம் நீக்கும் அதை பார்த்துக்கோங்க. எங்களுக்கு தேவையில்ல அதை பார்த்துக்கோங்க. எத்தனை டைம் மணிக்கு பேசுகிறேன் இப்போ சொல்கிறாரு. வாப்பா என்ன பேசினாரு தெரியும். சரி வாப்பா என்ன சரி தகவல் சொல்லி இவர் இல்லை அவரோட பேசின அந்த அந்த சப்ஜெக்டை முடிச்சு விட்ருவோம். அவர் யாராவது இருக்காங்களா இல்லையா கூப்பிடுமா? ஏன்னா அது சந்தேகத்தை எதுக்கு வச்சிடணும்? இரவு வாங்க சார். இரவு வந்து மயக்க மாட்டிக்கொள்ளும் சவுண்ட் வர்றதுக்காக. இரவு அந்த பாய் உஸ்தாத் யார் சரி கூப்பிட்டாங்க, கூப்பிட்டு போயிட்டு வந்தார் அப்படி கூப்பிட்டுப்பட்டுதா? கூப்பிட்டுப்பட்டுச்சு. என்ன நடந்ததோ? அவனோட வாப்பா நைட் கால் பண்ணியிருந்தார். பிள்ளைய பற்றி விசாரிக்க தான் கால் பண்ணியிருந்தேன். பிள்ளையோட பாடங்கள் எப்படி போகுதுன்னு கொஞ்சம் கேட்டார். அப்புறம் நான் சொன்னேன் கொஞ்சம் ஏற்கனவே 10 ஜூஸில் மிச்ச காலம் போயிட்டு ஒரு மாதத்துக்கு மேலே 10 ஜூஸை மீறி தீக்கிறாரு. அவர் சொன்னார் இப்போ என்னோட கிளினிக் கொண்டு இருக்குது, இந்த கேமரா போட்டு பார்க்கணும் பிள்ளையில இதை அப்படின்னு சொன்னார். அப்போ சரி அந்த 10 ஜூஸ் மீட்டர் முடிஞ்சு போகிறோம் இன்ஷால்லாம் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படி மாதிரி சொன்னார். வாப்பா கிட்ட உங்களோட அவரோட சாதியில பலவீனத்தை நீங்கள் சொன்னீங்க. பலன்னு சொன்னேன். நீங்கள் வாப்பாவோட பேசினது சாதிக்கு தெரியுமா இந்த விஷயம்? அதுபோலத்தான் நைட் கூப்பிட்டேன். நீங்கள் கூப்பிட்டு என்ன சொன்னீங்க? இல்லை இப்போ அவங்களுக்கு செக்கப் பண்ணி இருக்கிறது தானே இன்ஷால்லாம் இதை முடிச்சுட்டு போகுங்க, அதுக்கு முன்னால் நீங்கள் அவசரமாக பாடத்தை தந்து கொள்ள பாருங்க அப்படின்னு. போகிற விஷயத்த வாப்பாவும் பேசிக்கிறார் இவரும் பேசிக்கிறார். நீங்கள் அதை முடிச்சுட்டு போங்கன்னு சொன்னது லீவு கேட்டாங்களா? இல்லை லீவு கேட்டிருந்தாங்க. அதுதான் அந்த பாடத்தை அவர் முடிச்சதுக்கு பின்னால் தான் கூப்பிடுன்னு வாப்பா சொன்னார். அந்த தகவலை நீங்கள் எத்தி வைக்கிறீங்க. எத்தி வைக்கிறோம். வாப்பா கால் பண்ணுறாரு தானே, வாப்பா கால் பண்ண பின்னால் நீங்கள் வாப்பாவோட பேசுகிறீங்க, வாப்பாட்ட சாதியை பற்றி முறைப்படுறீங்க கொஞ்சம் வீக்குண்டு. அதுக்கு பின்னால் நீங்கள் ஒரு மாணவர் மூலமாக சாதியை உங்கள்கிட்ட அலப்பிக்கிறீங்க. அலப்பிச்ச டைமில் கொஞ்சம் ஹாஷாக நீ வீக் ஆகிக்கிறாய் வாப்பா கேள்வி அந்த மாதிரி என்ன சரி கொஞ்சம் உரமா சொல்லப்பட்டுச்சு. உரமான்னு சொன்னால் பேசுகிறதே ஒரு இதாக தான் நினைக்கிறேன். அப்படின்னா இப்படி தான் ஏற்கனவே மாதங்கள் இப்போ எத்தனை மாதமாக பழைய படத்தில் இருக்கிற அடுத்து ஆரம்பித்து போகணும் தானே அப்படி சொல்லப்பட்டு அதில் கொஞ்சம் கவலையோட பேத்திப்பார் அப்படி ஃபீல் பண்ணுறீங்க. எத்தனை மணிக்கு அந்த டைம் ஒரு 9:30 தூங்குற டைம் அப்படி 9:30. சரி அழுந்தாரா உங்களோட கூப்பிட்டு? அழுகல அந்த டைம் நீ வளமையாக அந்த விஷயங்கள் நான் வளமையாக அவருக்கு சொல்கிறேன் தான் இப்படி ஒரு விஷயம். ஓகே சார். மைக்கேல் இதுவரைக்கும் மதரசாவுக்குள்ள மரணம் சம்பவித்த இடத்தில் என்ன நடந்தது என்பதை நீங்கள் மொத்தமாக பார்த்திருப்பீங்க. இப்பொழுது இந்த மரணம் தொடர்பாக சிறுவன் சாதியினுடைய பெற்றோர்கள் தாயும் தந்தையும் என்ன சொல்லுகிறார்கள், அவர்கள் எழுப்புகிற சந்தேகங்கள் என்ன, அவர்கள் கேட்கிற கேள்விகள் என்ன, அது தொடர்பான விவகாரங்களையும் முழுமையாக நீங்கள் பாருங்கள். மாணவர் சாதியுடைய பெற்றோர்கள் இந்த இடத்தில் இருக்கிறார்கள். சாதியுடைய வீட்டுக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். ஏற்கனவே ஜமாலியா அரபு கல்லூரிக்கு சென்று சாதியுடைய சர்ச்சைக்குரிய மரணம் விவகாரமாக நாங்கள் முழுமையாக பேசியிருந்தோம், நீங்கள் பார்த்திருக்கின்றீர்கள். இப்போது ஹாலியலைக்கு வந்து அவருடைய வீட்டுக்கு வந்திருக்கிறோம். அவருடைய பெற்றோர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் மிக முக்கியமானவை, அவற்றை நாங்கள் பேசி பார்ப்போம். என்னோடு சகோதரர் ரஸ்மின் மௌலவியும் இணைந்திருக்கின்றார். நிகழ்ச்சிக்குள் உங்கள் அனைவரையும் வரவேற்றுக் கொண்டு அஸ்ஸலாமு அலைக்கும்.
இப்போ உங்களுடைய மகன் மரணிக்கிறார் சாதி, ஜனாசாவுடைய விடயங்கள் எல்லாம் நிறைவடைகிறது. ஆரம்ப நாட்களிலே இந்த விடயம் ஊடகங்களிலே வெளிவரவில்லை. அதற்கு பின்னால் திடீர் என்று சாதி பேசு பொருளாக மாறுகிறார். இப்போது சமூகத்திலே மிக பிரதானமான பேசு பொருளாக உங்களுடைய மகனுடைய ஜனாசாவுடைய விவகாரம் தான் இருக்கிறது. முதல்ல சொல்லுங்க, என்ன நடந்தது? மதரசாவில் இருந்து உங்களுக்கு எப்படியாக செய்தி வருது? ஏன் ஆரம்பத்துல நீங்க கொரோனரோட பேசி இதுல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது என்று சொல்லல, பிற்பட்ட காலங்கள்ல ஏன் சொல்றீங்க? என்ன காரணங்கள்? எனக்கு மதரசாவில் 2025 11ஆம் மாசம் 3ஆம் தேதி காலையில 6:10 கால் பண்றாங்க. பிள்ளைக்கு கொஞ்சம் சோமில்ல வந்து பாத்துட்டு போங்க, இவ்வளவுதான் எனக்கு சொன்ன விஷயம். அதன் பின்னால கொஞ்சம் அரவர் பிந்தி சொல்றாங்க, நீங்க சில்மியாபுர பள்ளிக்கிட்ட வாங்கன்னு. அடுத்தது இன்னும் கொஞ்சம் சிறிது நேரத்துல சொல்றாங்க, நீங்க நூறல் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கன்னு. அப்ப நீங்க தனியவா போறீங்க? நான் தனியா தான் போறேன். எதுல போறீங்க? நான் திருவிழா போறேன். என் திருவிழா போய் நிக்கிறேன். போற நேரத்துல என்ன திருவிழா எட்டாம்பிட்டிக்கு ஒரு கீழால ஒரு 3 கிலோமீட்டர் பணிய போகல இந்த சின்ன ரிப்பேர் ஆகிட்டு, அதான் மதரசால இருந்து சாதியில உமாவை கூட்டிக் கொண்டு வாங்கன்னு சொல்லல. அப்படி ஒரு வார்த்தையும் பாவிக்கல. பிள்ளை கொஞ்சம் சோமில வந்து பாத்துட்டு போங்கன்ற வார்த்தையை தான் உபயோகிச்சாங்க. சரி. எனக்கு கால் பண்ணது நான் யாருன்னு கேட்டேன்னு அப்துல்லா மௌலவின்றாங்க. சரி. அதுக்கு பிறகு நான் என்ன திருவிழா செஞ்சு நான் பேத்துக்கு நிக்கிறதுல திருப்பி எனக்கு ஊர்ல இருந்து கோல் வந்து நிக்குது, அதிகமான கோல். இப்படிதான் மதரசாவில் புள்ள மௌத்தாம். அப்ப நான் சொன்னேன், எனக்கு தெரியா, என்ன பிள்ளை கொஞ்சம் சோமில மதரசாக்கு வர சொன்னா பாத்துட்டு போகணும். அப்ப திருப்பி கோல் வருது, நீங்க இந்த நூறல் ஹாஸ்பிட்டலுக்கே வாங்கன்னு. நான் யாருன்னு கேட்டா சொல்லல. ஊர்ல இருந்து திருப்பியும் கோல் வந்து நிக்குது எனக்கு. நான் கோல ஆன்சர் பண்ணாம நான் பேத்துக்கு நிக்கிறேன். அதுக்கு போல ஊர்ல இருந்து எங்களை தம்பி அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லிக்கிறாங்க போல. நான் வெளிமலை தாண்டதோட தம்பி அவங்க அவங்களுக்கு கால் பண்ணி ஊர்ல சொல்லிக்க, இப்படிதான் இந்த பிள்ளைக்கு ஜனாசான். அதோட அவங்க இந்த பின்னுக்காலம் வந்திருக்கிறாங்க, வாகனம் எடுத்து வந்திருக்காங்க. நான் பாதி நாள் வச்சு நான் இந்த என்ன திருவிழா நிப்பாட்டிட்டு என்னைய எடுத்துக்கொண்டாங்க. நூறல் ஹாஸ்பிட்டல் போறோம். போயிட்டு நான் அங்க போகல, மதரசா தலைவரோ மதரசா மௌலவிமாரோ யாரும் இல்ல அங்க. சரியா, நாங்க போற இடத்துல. அப்ப அங்க போயிட்டு நாங்க ஓபிடில விசாரிச்ச போது இப்படி ஒரு நோயாளி ஒருத்தர் கொண்டதான்னு. அப்ப அவங்க சொல்றாங்க, இல்ல வெள்ள குழந்தை அட்மிட் ஆகினது மையத்தொண்டு தான். அது போல சொல்றாங்க, நீங்க ஹாஸ்பிட்டல் போலீஸ் கிட்ட போய் சொல்லிட்டு மோச்சாரிக்கு போய் பாருங்க. அப்ப உங்க ஹாஸ்பிட்டல் உங்களை வரவேற்க யாருமே இல்ல யாருமே இல்ல. சரி. அதுக்கு போல நாங்க என்ன செஞ்சோம், அவ்வளவு மாதிரி கோல் எடுத்தேன். அப்ப கோல் எடுத்து யாரும் ஆன்சர் இல்ல. அதோட நாங்க இனாமாஜாக்கு நான் தான் கோல் எடுத்தேன். அப்ப கோல் எடுத்து கேட்டேன், இப்படித்தான் நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கிறோம், நீங்க எங்க இருக்கிறேன்? அப்ப அவர் சொன்னாரு, நான் 10-15 வருவேன், நான் ஆவலி பள்ளிக்கிட்டே இருக்கிறேன். அதுக்கு போற அவங்க என்ன செஞ்சாங்க, 10-15 வந்தாங்க. வர நேரத்துல அவரோட நிர்வாகத்துல இருந்து எங்களுக்கு தெரியும் இவர் யாரை வரண்டு. அது அவர் வந்த போறதான் இவங்க தான் தெரியும், நிர்வாகின்னு தெரியும். கௌஸ் ஆஜியார் அவரை இந்த ரத்தம் ஆஜியார்னா நல்லா தெரியுமா. கௌஸ் ஆஜியார் நியாஸ் அங்க மையத்தை எடுத்து கொடுக்குறாரு. இன்னும் இந்த நிர்வாகத்துல உள்ளவங்க. அடுத்தது மதரசாவில் ஒரு 3 மௌலவிமாரும் ஒரு மாணவரும் வந்தாங்க. வந்த பிறகு அந்த நியாஸ் என்றவர் எங்களை கூட்டின்னு போயிட்டு மோச்சல்ல வச்சு பிள்ளைய காட்டினாங்க. அதுக்கு முன்னால மதரசா ஹசரத்மாரோ நிர்வாகிகளோ என்ன நடந்ததுன்றது உங்க 2 பேருக்கும் சொல்லல? எனக்கு யாருமே சொல்லல. என்ன நீங்க நினைக்கிறீங்க, புள்ள சோம் இல்லாம அட்மிட் பண்ணிக்கிறான் போறீங்க, ஆனா அங்க புள்ள மோச்சல்ல இருக்குது. அதோட நான் போய் அதோட நியாஸ் வந்து எங்களை கூட்டி போய் காட்டினாரு. இப்படிதான் அந்த ஊர்ஜித படுத்தன்மை இதாண்டு புள்ளை அடையாளம் காட்டு. அப்ப எங்களை போய் காட்டினோன்னு என்ன காட்டினாங்க. மோச்சல்ல இருந்துச்சு புள்ள, பெட்ஷீட் ஒன்றா சுருத்தப்பட்டிருந்துச்சு. நெத்தி பொட்டுல இருந்து இந்த நாடி வச்சுதான் எங்களுக்கு காட்டினது, பெருசா வேற ஒன்னும் காட்டல. அதோட அந்த பாக்குறதுல புள்ளைக்கு ஒரு கருப்பு மாக்கம் இருந்துச்சு. நீங்க அவதான் சரியா. அடுத்தது இந்த இடத்துல சிவப்பாங்க நீளமா இருந்துச்சு. இதப்பா அவதானிக்கிறேன். அதோட நாங்க பாத்துட்டு வெளியே வந்தோம். வர்றதோட நியாஸ் சொன்னாரு, போலீஸ்க்கு வாக்குமூலம் கொடுக்க வேணும். ஹாஸ்பிட்டல் போலீஸுக்கு போனாங்க. அங்க போனா அங்க யாரும் இல்ல, மூடி இருக்குது. அதோட திருப்பி என்ன செஞ்சாங்க, கேப்படி போல போலீஸ்க்கு வர சொன்னாரு. அதோட நாங்க என்ன செஞ்சோம், நாங்க போன வாகனத்துல நாங்க ரெடியா வர பார்த்தோம். அந்த நேரத்துல ஒருத்தர் வந்தாரு. அவர் வந்து இல்ல நீங்க வாங்க, எங்களை வாகனத்திலே போகணும். அப்படியே அவரோட நாங்க என்ன செஞ்சோம், சரி இல்ல நாங்க சொன்ன எங்களை வாகனத்திலே போய், இல்ல நீங்க வாங்க எங்களை வாகனம் இருக்கு அதுலயே போக முடியும். அது பார்த்தா அவர் 6-3 பேரும் தெரியும். அது பார்த்தா தெரியும் எங்களுக்கு கௌசாஜியா இருந்து. அதோட எங்களை 2 நானும் தம்பியும் தான். சரியா, தம்பி ஏறிக்கொண்டு நாங்க போனோம். அங்க வந்து வார நேரத்துல தம்பி கிட்ட கேட்டாரு, என்னையே தெரியுமான்னு. யாரு கௌசாஜியார் கிட்ட தம்பி கிட்ட அவனை தெரியுமான்னு கேட்டாரு. அது நாங்க எங்களை உங்களுக்கு தெரியாதேன்னு. அது நான் தான் கௌசாஜியார் ரத்தம் பாஜியார்னா எல்லாத்துக்கும் தெரியும் அப்படின்றாரு. அதோட பேசி வந்து அது போல சொன்னாரு, இப்படிதான் நான் பாருங்க, நான் 2 மணிக்குல வந்து நிக்கிறேன். நான் வந்தேன், இந்த என்ன பொண்டாட்டி சொன்னா இப்படித்தான் இந்த மதரசா பிரச்சனை தானே, அந்த இந்த பிள்ளையோட மையத்தை
முடிச்சு எல்லாம் அடக்கி முடிச்ச போலவே நீங்க வாங்க, ஒரு நாள் 2 நாள் போனாலும் குத்தம் இல்லைன்னு சொன்னேன். அவர் எங்கள்கிட்ட சொன்னார். சரி, அதோட நாங்க வந்து நிக்க கொஞ்சம் தூரம் வரக்குள்ள அது போல அவரோட நம்பரை தம்பி கொடுத்தாரு. சரியா, என்ன சரி வேண்டாம் கால் பண்ணுங்க. அது திரும்பி இன்னும் கொஞ்சம் தூரம் வரக்குள்ள தம்பி கிட்ட அக்கௌண்ட் நம்பர் கேட்டார். அது தம்பி கிட்ட என்னதுக்கு அது தேவை இல்ல, உங்களுக்கு உதவி செய்யத்தான் இந்த மாதிரி செலவு இருக்கா அப்படி இப்படின்றாரு. அது தம்பி சொன்ன தேவையில்லை நாங்க. அதோட நாங்க போலீஸ்க்கு வந்தோம். எங்க கேபிட்டல் போலீஸ் கிட்ட வந்து இறங்கும் போதே நூரல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கோல் வருது, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு அங்க அது கோல் வருது, நீங்க இந்த கேபிட்டல் போலீஸ்க்கு போக தேவையில்ல, இங்க எல்லா விஷயம் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு நீங்க திரும்பி வாங்க. அதோட என்ன செஞ்ச, நாங்க போலீஸ் போய் பார்த்தா இல்ல, அதோட நாங்க திரும்பி வாரத்தோட பாதி நாள பள்ளிக்கிட்ட வரப்போல கௌசாஜார்ட வாகனத்தை கண்டு கேபிட்டல் போல ஓய்சி அவன் கண்டிருக்கிறான். கண்டு இவரு கோல் எடுத்து சொல்றான், என்னது நீங்க திரும்பி இந்த எங்க வந்துட்டு போறீங்க, திரும்பி வாங்க, போலீஸ்க்கு வாங்கன்னு அவருக்கு அவர் அப்ப எங்களுக்கு பாருங்க, அவர் சிரிச்சுக்கோ சொல்றாரு, இங்க பாருங்க நான் அவனை காணல, அவன் என்னைய கண்டு கோல் பண்றான் அப்படின்ற வார்த்தையை அவர் பாவிச்சார். அதோட நாங்க என்ன செய்ய திருப்பி போனோம் கேபிட்டல் போலீஸ்க்கு போயிட்டு அங்க விசாரிச்சாங்க. என்னன்னு கேட்டா புள்ளைய பத்தி விசாரிச்சா, நீங்க முதலாவது இப்ப புள்ளைய பத்தியான கட்ட உத்தரைய கொடுக்குறீங்க, வாக்குமூலத்தை கொடுக்குறீங்க கேபிட்டல் போலீஸ்ல. சரி, அங்க விசாரிச்சா இப்படித்தான் புள்ளைய பத்தி விசாரிச்சா, பிள்ளைங்க நோய் இருந்துச்சு, இப்படித்தான் நான் எல்லா விஷயம் உண்மையான விஷயத்த சொன்னேன். நீங்க அந்த மோச்சரியில அவதானிச்ச நெத்தி பொட்டுல இருந்த அந்த மாக்க பத்தி எல்லாம் சொன்னீங்களா? சொல்லப்பட்டிருக்கு. நீங்க சொன்னீங்க அங்க போலீஸ் எழுதி கொண்டாங்களா? இல்ல, அங்க சொல்லப்பாரு, இங்க இந்த கொரோனா கிட்ட சொல்லிருக்கீங்க, அந்த போலீஸ் கிட்ட நீங்க சொல்லல. சரி, அங்க சொல்லி பாடல. எனக்கு அந்த அடுத்தது அவன் அந்த கேள்வி எல்லாம் கேட்கல எங்கள்கிட்ட. அந்த நுணுக்கமான கேள்விக்கு நார்மலா கேட்டான். எங்களோட குடும்ப விஷயத்தை கேட்டா, என்ன தொழில் செய்யணும் கேட்டா, அதோட பிள்ளைய பத்தி விஷயம், பிள்ளைக்கு என்ன நோய் இருக்குன்னு. அதோட சொன்னா நீ யாரையாச்சும் சந்தேகப்படுறியான்னு. எனக்கு நான் சொன்னேன், எனக்கு யாரும் சந்தேகப்பட இல்லாது. எனக்கு சொன்னது மதரசாவில் என்ன, பிள்ளை கொஞ்சம் சோமில வந்து பாத்துட்டு போகணும் தானே. நான் எப்படி யாரையும் சந்தேகம், நான் மதரசாவுக்கு போவே இல்லையே. திருப்பி சொன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லித்தானே. நான் என்ன முடிவு எடுக்கிறேன்னு கேட்டு, அதோட என்ன செஞ்சா, சரின்னு நீங்க அப்ப போங்க, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, நான் அந்த சார்ஜன் ஒருத்தர் அனுப்புறேன், நார்மலா முடியும்னு சொன்னோம். அதோட நாங்க 100 ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அங்க போன போறோம், அவர் இந்த நியாஸ் 2 பேர் இருந்தாரு. அங்க போயிட்டு மறுவா என்ன செஞ்சாரு, போலீஸ்க்கு போறதுக்கு அந்த சந்தர்ப்பம் போலீஸ் இல்ல, அங்க யாரும் இல்ல ஹாஸ்பிட்டல் போலீஸ்ல. அதுப்ப எங்களுக்கு ஜேஎம்மோட ஆபீஸுக்கு போனோம். ஆபீஸ்க்கு முன்னால எங்களை அங்க எடுத்தாங்க. எடுத்து அங்க இந்த 2 நேஸ் மாதிரி அப்ப ஸ்டாஃப் அவங்க 2 பேரும் எங்கள்கிட்ட கேள்வி கேட்டாங்க. நீங்க அட்ரஸ் அந்த சுய விபரத்தை கேட்டுட்டு, அது போல அவங்க கவலைப்பட்டு சொன்னாங்க, எனக்கும் பிள்ளைகள் இருக்குது, இப்படியான ஒரு புள்ள இப்படி ஒன்று வேலை செஞ்சு கொள்ளுமா இந்த சொன்ன. அவங்க சந்தேகத்துல கேட்டாங்க, புள்ளை கொஞ்சம் சோமிலான்னு தானே சொன்னாங்க, வந்து பாத்துட்டு போத்த நான் வந்தேன். அது போல ஹாஸ்பிட்டலுக்கு வர சொன்னாங்க. அதோட நான் என்ன செஞ்சா, அது போல கேட்டுட்டு வெளியே வந்தேன். அது போல மறுவ வெளியே வந்துட்டு இந்த கொரோனல் கிட்ட போனேன். எங்க கொரோனல் கூப்பிட்டேன்னு அங்க போனேன். அங்க போயிட்டு எங்கள்கிட்ட வாக்குமூலம் எடுத்தான். அங்க வாக்குமூலம் எடுத்தா, எங்களோட குடும்ப விஷயம் எல்லாம் கேட்டுட்டு வாக்குமூலத்தை எடுத்துட்டு, அவன் சந்தேகமான கேட்டேன். நான் எனக்கு இப்படித்தானே சொன்னேன், எனக்கு பிள்ளைய வந்து பாத்துட்டு போங்க, எனக்கு சந்தேகப்பட இல்லாது. நீங்க குறைஞ்சபட்சம் கொரோனர் கிட்ட சரி சொல்றீங்களா, அந்த நெத்தில இருந்த அடையாளத்தை பத்தி? அங்க சொல்லப்பட்டிருக்கு, அது எழுதப்பட்டிருக்கு. அங்க எழுதப்பட்டிருக்கு. அதாவது நீங்க சொல்றீங்க நெத்தில ஒரு அடையாளம் இருந்தது, மூக்குலயும் ஒரு அடையாளம் இருந்ததா சொல்றீங்க. அது ரெண்டையும் சொன்னீங்களா? அங்க எனக்கு பிள்ளைய இந்த நெத்தில இவ்வளவுதான் காட்டினாங்க, அதோட எனக்கு சந்தேகப்படத்துக்கு ஏலா இந்த வார்த்தையை நான் பாவிச்சிருக்கேன். அதாவது நெத்தில இப்படி ஒரு உருவாட அளவுக்கு ஒரு வீக்கம் ஒன்று இருக்குதுங்கிறத சொல்லிருக்கீங்க. நான் சொல்லிருக்கேன். ரைட். அதுக்கப்புறம் அவன் இந்த கட்டவத்தை எடுத்துட்டு அவன் சந்தேகத்தை கேட்டா, நான் சொன்ன எனக்கு யாரும் சந்தேகப்படையில, எனக்கு சொன்ன வார்த்தை இதுதான். நீங்க கொரோனர் கிட்ட சொல்றீங்களா, இந்த ஜனாசாவை போஸ்ட்மார்ட்டம் பண்ணாம இந்த ஜனாசாவை வெட்டாம தந்துருங்க, நாங்க அடக்கோறோம்னு கேக்குறீங்களா? அத நாங்க நியாஸ் கிட்ட எத்தி வச்சது. நீங்க தான் கேக்குறீங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணாம. அது எங்களுக்கு நியாஸ் சொன்னது என்னன்னு கேட்டா, புள்ளையிட மேல ஒரு கீரல் படாம நான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணாம எடுத்தான்னு அறிவிச்சிருந்தா. அதை நீங்க விரும்பினீங்களா அந்த டைம்ல? அதாவது போஸ்ட்மார்ட்டம் பண்ணாம உங்களோட ஜனாசா கிடைக்கணும்ங்கிறத நீங்க ஆசைப்பட்டீங்களா? அதாவது நீங்க ஒரு ஜனாசா இப்படி சந்தேகத்திற்கிடமான ஒரு ஜனாசாவை போஸ்ட்மார்ட்டம் பண்ணினாதான் அதுக்கு அது கொலையா தற்கொலையாங்கிறத உறுதிப்படுத்தலாம். ஆனா இப்ப உங்களுக்கு சந்தேகமே இல்லைன்ற அடிப்படையில நீங்க சொல்றீங்க போஸ்ட்மார்ட்டம் இல்லாம சரி ஜனாசாவை தாங்க நீங்க கேட்கறீங்க. ஆனாலும் அங்க கொரோனர் தன்னுடைய கடமையை செய்யணும்ன்றதுக்காக வேண்டி போஸ்ட்மார்ட்டம் பண்றாரு, அப்படிதானே? ரைட். வேற என்ன இப்ப அதுக்கு பின்னால அந்த ஜனாசா வந்து அடக்குறீங்க? இல்ல அதுக்கு போறோம். இந்த கடைசி கட்டத்துல என்னைய ஜெயமோ கூப்பிட்டான். அப்ப நானும் எங்களோட தம்பி இம்ரான் போகல, கேபிட்டல் போலீஸ்ல வந்து சொன்னா இல்ல என்னைய மட்டும் தான் கூப்பிட்டாண்டு. அப்ப என்னைய அந்த போலீஸ்ல கூட்டிட்டு போனாங்க. அவட ஆபீஸ்ல வச்சு சொன்னா,
புள்ளைக்கு இந்த காலத்து நரம்பு முள்ளு உடஞ்சி இல்ல, நரம்பு பழுதாவில்லைன்ற வார்த்தையை அவ எனக்கு பாவிச்சா. அப்பயும் கேட்டா இப்படி சந்தேகம் பண்ணா, எனக்கு சொன்ன வார்த்தை இவ்வளவுதான், எனக்கும் சந்தேகப்படல, யாரும் சந்தேகப்படவும் இல்லாது, நான் மதரசா போவும் இல்லை, இந்த வார்த்தையை பிரயோகிச்சு. அப்படின்னா அவங்க தங்களுடைய சந்தேகங்களை திரும்ப திரும்ப சொல்றாங்க. இது இப்ப சந்தேகம் வருதாங்கிறத கேக்குறாங்க. ஆனா அதாவது அவங்க சட்ட ரீதியா அவங்க கேக்குறாங்க. சட்ட ரீதியா கேட்கறது சட்டத்திர கடமை. பட் இவங்களோட நிலைப்பாடு என்னண்டா அப்துல் ரஹ்மான், இவங்க ஒரு பேரண்டாக 2 விஷயம் இவர் செய்யறாரு. என்னடா, இவர் உண்மையில மதரசாக்கு போகல, எனவே எனக்கு இதற்கு அடுத்த கட்டம் சந்தேகப்படுறதுக்கு சந்தேகப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. இன்னொன்று, அங்க போனதுக்கு போறோம், அந்த மோச்சரை பேச்சு அந்த புள்ளைய பார்த்த போறோம், அந்த வேதனை எனக்கு மட்டும் தெரியும். இல்ல அதான், அதனாலதான் அவர் என்னண்டா, அவர் மதரசாக்கு போயிருந்தாருண்டா சில நேரம் அபரத்திலே சொல்லிருக்கலாம், எனக்கு சந்தேகம் இருக்கு, சந்தேகம் போகல. 2வது அப்துல் ரஹ்மான் பொடிய கேக்குறாங்க தானே, பொதுவா முஸ்லிம்கள் யாருமே போஸ்ட்மார்டம் பண்றதுக்கு விருப்பம், அந்த அடிப்படையில கூட அவர் சொல்லக்கலாம், அது அவர் ஓகேன்னு இருக்கலாம். ஏன்னா புள்ளைய போஸ்ட்மார்டம் பண்றத விரும்ப மாட்டாங்க. எனவே அப்ப ஏன் இவர் இப்படி சொன்னாருன்ற கேள்வி நம்ம அந்த டைம்ல ஒரு வாப்பாவாக அவர் நினைப்பார். ஆனால் கொரோனர் இடத்துல நீங்க தெளிவாக அந்த நெத்தில இருந்த அடையாளத்தை பத்தி சொல்லிருக்கீங்க. சரி, சொல்லுங்கம்மா. இப்ப ஜனாசாவை அடக்கி 2 வாரம் கழிஞ்சு இருக்குது. ஜனாசாவை அடக்கின ஆரம்ப நாட்கள்ல இந்த விதமான ஒரு பேசு பொருளாகவும் இது இருக்கல்ல, அதற்கு பின்னாலதான் இது ஒரு பேசு பொருளாக மாறுது. நாங்க கண்டம், நீங்க கம்ப்ளைண்ட் பண்றதையெல்லாம். உங்களுக்கு எப்படி இந்த சந்தேகம், அதாவது சாதியுடைய விடயத்துல இது ஏதோ ஒரு சந்தேகத்திற்கான சர்ச்சை இருக்குது அப்படின்னு நீங்க எங்க ஃபீல் பண்றீங்க? நான் 7ஆம் தேதி மதரசாக்கு போனேன். சரி, நான் மதரசாக்கு போயிட்டு அப்ப பார்த்தா உஸ்தாத் மாதிரி இல்ல, உஸ்தாத் தூங்கி கொண்டிருக்கிறாரு. அவரை எழுப்பாட்டி தான், ரூம்ல இருந்து இவங்க தட்டி எழுப்பாட்டி தான் எடுத்தேன். நாங்க அறிவிச்சுட்டு தான் போனோம் மதரசாக்கு. அப்ப இனாமாஜி இருந்த, ரெஸ்டி போட் எல்லாரும் இருந்தாங்க அந்த இடத்துல. அப்ப போவோம். எப்பமா சம்பவத்துக்கு முன்னாடி இல்ல, பையன் அடக்கின போற 7ஆம் தேதி, ஜனாசா அடக்கினதுக்கு பின்னாடி 7ஆம் தேதி நாங்க போனோம், அறிவிச்சுட்டு போனோம். இப்படிதான் நாங்க மதரசாக்கு வாரோம். அப்ப இனாமாஜியும் இருந்த, ரெஸ்டி போட்டும் இருந்த. உண்மையிலே நீங்க ஏன் போறீங்க மதரசாக்கு? மகன் எப்படியா மௌத்தா போனேன்னு நான் காணல, இவங்க சொல்ல பேசி தான் எனக்கு தெரியும். நான் அதை தெரிஞ்சு கொள்ள வேணுமே, அது சுட்டி நான் சொன்னேன் நான் மதரசாக்கு போக வேணும், நான் அந்த இடத்த பார்க்க வேணும். அதை பொறுத்து இவங்க என்னைய கூட்டிக்கம் போனாங்க. கூட்டிக்கம் பேசி இப்படிதான் காட்டினாங்க. காட்டவும் அப்ப ஒஸ்தாத் இவர் எழுப்பாட்டி எடுத்து வரும், ஒஸ்தாத் கூட்டிக்கம் பேத்து காட்டினாரு, இந்த இடத்துல தான் மகன் இப்படி போட்டு கொண்டாரு. அப்ப நான் அந்த இடத்தை போயிட்டு பார்த்துட்டு போறோம். அது ஓபன் பாத்ரூம். மகன் குளிக்க போறேன்னு சொல்லித்தானே போனாரு. ஆனா இது மகன் தூக்கு போட்டேன்னு சொன்ன டாய்லெட்ல. அப்ப அது ஓபன் பாத்ரூம். அந்த டாய்லெட் இங்க இருக்கிறவங்களுக்கு நல்லா விளங்க கூடியது. அப்ப 4 மணிக்கு போன புள்ள 5:30 வச்சு அது லுக்கி இருந்திருக்கு. அப்ப அந்த உஸ்தாத் பாக்கல தானே, எது புள்ளியா அந்த உஸ்தாத் பாக்கல, அந்த புள்ளதான் தூக்கு போட்டுச்சா இல்ல உஸ்தாத் தான் போட்டாருன்னு எனக்கு சந்தேகம் தான். நான் இந்த புள்ள அப்படி செய்யக்கூடிய புள்ளையும் இல்ல, இதை வளர்த்த எனக்கு தெரியும் இந்த புள்ள எப்படி சொல்லி. சரி, அதுக்கு பின்னால நீங்க உஸ்தாத் மார்ட்ட கேள்வி கேக்குறீங்களாமா? நான் உஸ்தாத் கிட்ட கேள்வி கேட்டேன், புள்ள தொங்குறதுக்கு ஏதாச்சும் காரணம் இருக்கு. அவர் வாய் திறக்கல, ஒரு வார்த்தை பேசல. அப்ப நான் கேட்டேன், நீங்க ஏன் மையத்துக்கு வரல? அப்ப சொன்னாரு இனாமாஜி போவானு சொன்னேன். அவருக்கு இனாமாஜி போவானு சொன்னதான். அப்ப நான் சொன்னேன், மௌத்தா பேத்து இன்னைக்கு 5 நாள், நீங்க ஒரு ஆறுதலுக்காச்சும் ஒரு கோல் ஒன்று எடுத்தீங்களா, ஏன் எடுக்கல? ஏமா இப்ப நான் இடையில கிராஸ் பண்றதுக்கு எங்களுக்கு கேட்கப்பட்டது நான் கேட்க. ஆனா இடையில என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா, ஜனாசா அடக்க எல்லாரும் வந்தாங்க, அடுத்த நாள் மதரசா பிள்ளைகள் முஸ்தாதுமாரும் வந்ததாக. இல்ல இல்ல, மைய தண்டு தான் பெரிய கிளாஸ், அதுவும் இந்த இஃபுலியில கிதாப் புலியில மட்டும் கூட்டிக்க வந்துருந்துச்சு. இவரோட ஒஸ்தாதோ இவரோட ஓதின புலியில ஒத்தரமே கூட்டி வரல. நாங்க அன்றைக்கு 7ஆம் தேதி பேய்த்தும் இவரோட ஓதின புலியில ஒன்றை சரி காணல, ஒத்தரையும் காணல. நாங்க போறாண்டு அவங்க எல்லாத்தையும் ஒரு இடத்துக்கு ஒதுக்கிட்டாங்க, ஒதுக்கி மூடிட்டாங்க. நான் ஒரு புள்ளைய சரி காணல, இந்த ஒஸ்தாது மட்டும் தான் இருந்தாரு. அப்ப அவர்கிட்ட நான் கேட்டேன், இவர் 5 நாள் ஆயிட்டு நீங்க ஒரு கோல் எடுக்கல. அவர் அதுக்கும் பதில் இல்ல. இனாமாஜி மொல்ல அன்னைக்கு இருந்து எஸ்கேப் ஆகி பணியை போய்த்தாரு. இப்ப நிர்வாகி 2 பேர் மட்டும் தான் அந்த ஒஸ்தாதோட கிட்ட இருந்து. இன்னும் ஒரு ஒஸ்தாது, நான் இந்த ஒஸ்தாது கிட்ட கேள்வி கேட்க போகல, அந்த ஒஸ்தாது இந்த ஒஸ்தாது மேல இப்படி தட்டி தட்டி இருந்தாரு நாங்க கேக்குற கேள்விக்கு. இவர் ஒரு பதிலும் சொல்ல. நான் சொன்னேன், ஏண்ட மகன் செஞ்சிருந்தா ஏண்ட மகன் என்ன காரணத்துக்கு செஞ்சாருன்னு நீங்க சொல்லுங்க. அவர் அதுக்கும் பதில் சொல்லல. நான் சொன்னேன், உங்களோட மேலால ஒரு தவறு நடந்து நீங்க இப்படி செஞ்சு வச்சிருந்தாலும் நீங்க சொல்லுங்க, நாங்க மன்னிக்கிறோம். அவர் மௌத்தா போறவர் பேய்த்தாரு, அவர் தாயுள் அவ்வளவுதான், நீங்க தவறு செஞ்சிருந்தா சொல்லுங்க. அதையும் சொல்றாரு இல்ல, அவர் மௌனமாவே தான் அந்த இடத்துல இருக்கிறாரு. சரிம்மா, மதரசாக்கு போறீங்க, அதுக்கு பின்னால மதரசால நீங்க ஹஜரத்மாரோட பேச்சுவார்த்தைக்கு பின்னால உங்களுக்கு சந்தேகம் ஒன்று வருது. சந்தேகம் எனக்கு அதுலதான் முழுக்க சந்தேகம். ஏன் வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் என்னோட சந்தோஷமா பேசின மகன்
ஞாயிற்றுக்கிழமை இவர் கோல் எடுத்தாரு. என்ன சார் பிரச்சனைன்னு சொன்னா உஸ்தாத் இவருக்கு சொல்லி இருக்க வேணும். இந்த உங்களோட மகன் இப்படி ஒரு இது இருக்குது நீங்க பாருங்க. ஒரு தவறு சொல்லல தானே, ஒரு தவறு சொல்லல. ஞாயிற்றுக்கிழமை இரவு உஸ்தாதோட நீங்க என்ன பேசுனீங்க? நான் ஞாயிற்றுக்கிழமை கோல் அடிச்சீங்க, என்ன பேசுனீங்க? நான் ஞாயிற்றுக்கிழமை இரவு கோல் பண்ணி கேட்டேன். இந்த கிளாஸ் மௌலகிட்ட அலி மௌலகிட்ட இந்த 16ஆம் தேதி இன்டர்வியூ இருக்குது. மதரசால புது மாணவ சேர்க்கறதுக்கு இன்டர்வியூ இருக்குது. நான் 16ஆம் தேதி இன்டர்வியூ வர வரைக்கும் மௌலவி, அதனால சஹதி என்ன பாடம் கொடுக்க, எப்படி கொடுத்தா மீட்டர்ல எப்படி கொடுக்குறாருன்னு கேட்டேன். அது அவர் சொன்னாரு இப்படிதான் இந்த பிள்ளையோண்டு ஆவிச்சு நான் திருப்பி அனுப்பின பாடமாக்குறதுக்கு. அப்ப நான் சொன்னேன் நீங்களும் லீவு போறீங்க, அடுத்தது அடிக்கடி மதரசாவில என்ன சரி ப்ரோக்ராம்களை வச்சுக்கொண்டு பிள்ளைகிட்ட பாடம் எடுக்கிறீங்க இல்ல, குறவா இருக்குது. புள்ள முழுமையா ஒரு ஜூஸா பாடமாக்கி வந்தாலும் நீங்க பாடம் எடுக்கிறீங்களா, மத்த பிள்ளைகளுக்கு எடுக்கணுன்றதுக்காக இதை தட்டி கழிக்கிறீங்க. நீங்க ஹசரத்தை குறை சொல்றீங்க. அப்ப நீங்க கொஞ்சம் இந்த மீட்டெல்லாம் அவசரமா எடுத்துருங்கன்னு சொன்னேன். ஏங்க நாங்க திருப்பி போவேணுமே, பிள்ளைக்கு மத்த பிள்ளையும் சேர்க்கறது தானே இருந்தோம். நாங்க அப்ளிகேஷன் பாடம் கொடுத்திருந்தோம். சரியா? அப்ளிகேஷன் பயனாது இந்த இப்படி ஒரு மையத்து நடந்தா நாங்க நேத்து மதரசாவில இருந்துக்கல. சரி, அப்ப நீங்க அப்ப ஹசரத்தோட நீங்க அத பேசின பின்னால அந்த இரவு சாதியோடயும் பேசுனீங்க? இல்ல, சாதியோட பேசுறேன். மையத்தை எடுத்து வந்த போறோம் புள்ளைய பத்தி மதரசாவில இருந்து அவுட் ஆகின விஷயங்கள் இருக்குது. என்கிட்ட புள்ளை ஒரு மவுத்துக்கு போற ஒரு மையத்துக்காக நலவு தான் சொல்ல வேணும். மதரசாவில என்ன சொல்லியிருந்தாங்கன்னு கேட்டாக்க, புள்ள மனநோயில இருந்தது, கிட்னி வியாதி இருந்தது, புள்ள மதரசாவில பாஞ்சு போக பார்த்தேன்னு சொல்லி 2 பாஞ்சு போக பார்த்தோம். அடுத்த நாங்க தானே பலையில கொம்பித்து விட்டுறோம். பலையில கொம்பித்து சேர்த்தோம்னு அப்படி ஒரு வதந்தியை பரப்பினாங்க. யாருக்கிட்ட சொல்லிக்கிறாங்க? அவங்க மதரசாவில இருந்து ஊர் மக்களுக்கு சொல்லி ஊர் மக்களால இங்கிட்டு வந்துச்சு. அடுத்தது என்ன கேட்டாக்க, இவங்க மதரசாவில புள்ளையில கூட்டி வரணும் தானே. ஒரு ஜனாசம் நடந்தா மதரசா சரி மூடிட்டு வர வேணும். ஒரு நாள் தானே, ஒரு நாளும் இல்ல. மதரசா மூடி சரி வந்து அது இல்லாட்டி அந்த இஃபுலுக்குரிய புள்ள அவ்வளவு பேர் சரி கூட்டி வந்திருக்கணும். அப்படியும் இல்ல. இவங்க ஒஸ்தாத் சரி வந்திருக்கீங்க, அதுவும் இல்ல. சந்தேகத்துக்கு மேல சந்தேகத்தை கூட்டி அவங்க தான் கூட்டி பார்த்தாங்க. அதே போல புள்ள மவுத்து போறோம். இந்த மதரசா எல்லாரும் நோன்பு பிடிச்சிருக்காங்க. சரியா? குர்பானும் கொடுத்திருக்காங்க. எதற்கு? அடக்கின போறோம். இதெல்லாம் நாங்களா செஞ்சா இல்ல அவங்க செஞ்சாங்களா? இவ்வளவு அவங்க தானே சந்ததி மேல சந்தேகம் பண்ணாங்க. யாரு சொன்னா? நோம்பு பிடிச்சாங்க. நோம்பு பிடிச்சேன் எங்களுக்கு அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை இங்க வந்தாங்க மௌலவிமார், கிதாபுல மௌலவிமார் வந்தாங்க. வந்து பாங்க சொல்லிக்கிட்ட ஒரு அறாவுக்கு மொத்தம் வந்தாங்க. அவங்க அந்த சந்தர்ப்பத்துல கொஞ்சம் இந்த முன்ன பின்னி ஆவினாங்க. அப்ப நாங்க என்னன்னு கேட்கணும், நாங்க நோம்புன்னாங்க. சரியா? அப்ப நாங்க தேர்தல் ஊத்து கொடுக்கணும், இல்ல வேணா நாங்க நோம்பு. அதோட என்ன செஞ்சோம், பாங்க சொல்ற நேரத்துல அவங்களுக்கு அந்த நோம்பு திறக்கிற ஏற்பாடு நாங்க செஞ்சு கொடுத்தோம். அதோட நான் கேட்டேன் என்னான்னு, நோம்பு திறந்த போது நான் வெளியில கூப்பிட்டு கேட்டேன். அது போய் இப்படித்தான் சொன்னாங்க, இப்படி பிரச்சனை நடந்ததுக்கா எல்லாருக்கும் நோம்பு பிடிச்சோம். கிளாஸ் பிள்ளைகளுக்கு சொன்னாங்களா, புள்ள ஐசியூல சகதி ஐசியூல இருந்து. அப்ப ஹிஃபுல் புள்ளைகளுக்கு இவர் மரணித்த செய்தியே சொல்லல. சொல்ல அப்படித்தான் சொன்னோம். அது அப்படித்தான் நீங்க நினைக்கிறீங்க. சரி, உமா கொடுங்களே. சாதி லீவ்ல வார நேரங்கள்ல ஏதாவது உஸ்தாத பற்றி எனக்கு கடுமையா அடிக்கிறாங்க அல்லது திட்டுறாங்க, எனக்கு இது விருப்பம் இல்லாம இருக்குது, அப்படி ஏதாவது முறைப்பாடுகள் உங்கள்ட்ட சொல்லிக்கிறாரா? இல்ல, அப்படி ஒண்ணு சொல்லல. ஆனா இந்த 2-3 மாசத்துக்கு முதல் வந்து அடிச்சதை காட்டியிருக்கிறாரு. அவருக்கு அப்படி அடிச்சிருக்கிறாரு. தாங்கெல்லாம் நின்று இருக்குது அப்படின்னு சொன்னாரு. கேட்க வேணுமா உஸ்தாத் பதுவா செய்வாரு அவர் சொன்னாரு. அதோட அதத்துக்கு தனி உமா அடிக்கிறாரு, அதை கேட்க வேண்டாம் பதுவா செய்வேன்னு சொன்னாரு. நீங்க தலைப்புகளை பாக்குறீங்க. புள்ளைய இப்ப நீங்க லாஸ்ட் இந்த ஜனாசாவுக்கு முன்பதாக லாஸ்டா எப்ப பாத்தீங்கம்மா? எத்தனை நாளைக்கு முன்னாடி பாத்தீங்க? வெள்ளிக்கிழமை போயிட்டு பார்த்தது. அதாவது மவுத்தாகிறார் என்ன கிழமை? 24ஆம் தேதி. மவுத்தாகிறதுக்கு எத்தனை நாள் டிஃபரெண்ட் இருக்கும்? 10 நாளைக்கு. பிள்ளைல ஏதாவது உங்களுக்கு ஏதாவது மாற்றங்கள்? இல்ல, அவர் நல்ல சந்தோஷமா தான். அவர் என்ன இருந்தாலும் இவர்கிட்ட சொல்லாட்டி எனக்கிட்ட சொல்லுவாரு. என்ன விஷயம் வந்தாலும் சொல்லுவாரு. எனக்கு அப்படி ஒரு வார்த்தை சொல்லவே இல்ல. ஃபுல் ஹாப்பியா இருந்தாரு. சரி, கடைசியா நீங்க என்ன சந்தேகிக்கிறீங்க? உங்களுக்கு என்ன நடக்கணும்? ஒரு தாய், நீங்க ரொம்ப கவலையோட இருக்கிறீங்க. இப்ப இந்த ஜனாசாவை திரும்ப தோண்டி எடுத்து ஏதாவது பரிசீலனை விசாரணைகள் மேற்கொள்ளணும், அப்படியான எண்ணங்கள் உங்களுக்கு இருக்குதா? நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? எப்படி செஞ்சாலும் ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும். இன்னைக்கு ஏண்ட பிள்ளைக்கு நடந்தது இன்னும் ஒரு நாளைக்கு வேற பிள்ளைக்கு நடக்கப்படான்னு நான் சொல்றேன். ஏண்ட புள்ள மவுத்தா போயிட்டு அது திரும்ப வர போறது இல்லையே. ஏண்ட பிள்ளைக்கு நடந்த போல இது ஒரு பிள்ளைக்கு நடக்கப்படா. அதாவது நீங்க மேலதிகமா இதை முழுமையாக இன்னும் விசாரணை மேற்கொள்ளணும் தான் உங்களோட எதிர்பார்ப்பு. ஏண்ட புள்ள இந்த தவறு செய்யறதுக்கு என்ன காரணம், யாரு தூண்டின?
அப்படி யார் சார் தூண்டி இருந்தாலும் அவங்களோட மேலே நான் கேஸ் போடுவேன். எந்த புள்ளியா இருந்தாலும் பரவாயில்ல, நான் கேஸ் போடுவேன் தான். ஒரு உசுறு தானே பலி கொடுத்திருக்கி, அந்த உஸ்தாதின மேல தவறு இருந்தாலும் அதுக்கு நான் வழக்கு போடுவேன். ஒரு புள்ள நோண்டியாக்கி என்ன புள்ள செஞ்சு கொண்டாலும் அந்த புள்ளோட மேலே நான் வழக்கு போடுவேன், கேஸ் கொண்டு போவேன். நான் தான் பெத்து வளர்த்து, எனக்கு தெரியுமே என்ன புள்ள எப்படி என்று சொல்லி. அது ஒரு ஈக்காக்காக்கு கூட அநியாயம் செய்யாத புள்ளதான் அது. ஏன் மத்த புள்ளையில மாதிரி இல்ல. அத போல புள்ள கிடைக்கிறதுக்கு 1000 ரூபாய் தான் கிடைக்கும். அல்ல எனக்கு தந்தான், ஆனா இவ்வளவு சொல்ல எடுத்துதான். இதுக்கு அந்த உஸ்தாத் பதில் சொல்ல வேணும். 2 வருஷம் நான் அவருக்கு தான் பாரம் கொடுத்தேன் புள்ளைய. அவருக்கு ஒரு பொறுப்பு. 5 நிமிஷம் ஒரு புள்ள டாய்லெட் போனா போயிட்டு பார்க்க வேணும். 1 hour அந்த உஸ்தாத் என்ன செஞ்சாரு? அப்ப நான் கேக்குறேன், அவங்க தஹஜ்ஜுதுக்கு புள்ளையில எழுப்பாட்டிட்டு அவங்க தூங்குறேன், அதுக்கு போற புள்ளையில என்ன செய்யற ஏது செய்யறன்னு பாக்குறாங்க இல்லையே. அப்போ 4 மணிக்கு போன புள்ளைய இவங்க 5:30க்கு தேத்தடி குடிக்க போல பாக்குறேன்னு சொன்ன எவ்வளவு பொறுப்புல இருந்திருக்கிறாங்க அவங்க. அப்ப அவங்க எனக்கு இதுக்கு வகை சொல்லித்தானே ஆக வேணும். நான் அவங்களை நம்பித்தானே அந்த மதரசாக்கு நான் புள்ளைய போட்டேன். நாங்க வற்புறுத்தி கொண்டு போய் இது போடவும் இல்ல. என்ன புள்ள அதே மதரசால ஓதி அங்க இருந்து வெளியாக வேணும் என்று அவர் ஆசைதான் அது. அது சுட்டிதான் அவரை கொண்டு போய் நாங்க போட்டேன். அப்ப அப்பயும் அவர் கடைசி அவர் வார்த்தை எனக்கு சொன்னாரு, உம்மா நீங்க எந்த காரணத்தை கொண்டும் தம்பி அந்த மதரசாக்கு போடாதீங்கன்னாரு. அவர் சொன்னாரு சொர்க்கவாதியா போவ, அது கடைசியா சொன்னாரு என்ன மகன் எனக்கு. அப்பயும் நான் சொன்னேன், இல்ல வாப்பா நீங்களும் இருக்கிற சுற்றி அவங்களுக்கு தம்பி உதவியா இருப்பான், அதே மதரசாக்கு நான் போடுறேன் என்று. அப்பயும் அவர் சொன்னாரு, உம்மா நீங்க எந்த மதரசாக்கு போட்டாலும் தம்பியை இந்த மதரசாக்கு மட்டும் கொண்டாந்து போடாதீங்க. அவர்த கடைசி வார்த்தை அதுதான் அவர் சொன்னாரு. அப்ப நான் ஏதன்னு கேட்கல. உண்மை நோய் வந்தா இங்க பாக்க மாட்டாங்க, மதரசால கவனிக்கிறல்ல. மதரசால உமா ஒவ்வொரு புள்ளையில ஒவ்வொரு மாதிரி கவனிப்பாங்க. உள்ளவங்களோட புள்ளையில ஒரு மாதிரி, இல்லாதவங்கள்ட்ட ஒரு மாதிரி தான் கவனிப்பாங்க. உமா தம்பி இங்க கொண்டாந்து போடாதீங்க, அவர் சொன்ன வார்த்தை. இந்த குறைபாடு எல்லாம் அவர் சொல்லி எனக்கிட்ட சொன்னாரு. அப்பயும் அவர் என்ன சொல்லுவாரு, உமா உஸ்தாது கிட்ட வந்து கேட்காதீங்க, நீங்க நான் அடிச்சேன்னு சொல்லி நீங்க கேட்டா அவர் எனக்கு பதுவா பண்ணுவாரு. உஸ்தாத்துல மாட்ட பதுவா எடுக்கப்படா உமா சொல்லி நீங்க கேட்காதீங்க. அடிச்சது அவங்களோட வாப்பாக்கு சரி காட்டல, எனக்கு இந்த பையனும் வந்து காட்டினாரு. முதுல நீளம் பாரிச்சு, அவரு வெள்ள நீளம் பாரிச்சிருந்துச்சு. அப்படி அவரோட முதுல காயம் இருந்துச்சு, இந்த தொடையில ஈனிக்கு எல்லாம் காயம். அப்பயும் அவர் சொன்னார், உமா கேட்க வானா இப்போ வாடம் இல்லாததுக்கு தண்ணி. அப்பயும் நான் அந்த உஸ்தாது கிட்ட கேட்டேன், நீங்க வீட்டுல இருக்கிற கோவத்தை வச்சு என்ன புள்ளி அடிச்சீங்களா நான் கேட்டேன். அப்பயும் அவர் வாயை மூடிக்கொண்டாரு. அவர் அந்த தவறு செஞ்சு இல்லாட்டி அவர் அன்னைக்கு வாயை திறக்க வேணும் தானே. ஏன் அவர் வாய் திறக்கல? அவர் தவறு ஏண்ட புள்ளத்தான் தவறு செஞ்சு அப்படி செஞ்சு கொண்டாலும் அவர் சொல்லிருக்க வேணும், உங்களோட புள்ள இப்படி இப்படி செஞ்சு கொண்டுச்சு. அவர் அன்னைக்கு வாயை திறந்து சொல்ல வேணும் தானே. இவர்கிட்ட சொல்லி பெத்த தாய் எனக்கு அவர் சொல்லிருக்க வேணும், உங்களோட புள்ள இந்த காரணத்துக்கு இப்படி போனுச்சு இப்படி செஞ்சு கொண்டு முடிஞ்சு. அவர் அதை வாய் திறக்கும் இல்ல. அப்பயும் நான் கேட்டேன், அசல உங்களோட கையால் அடிச்சு நீங்க கொண்டு போய் வச்சுங்களா இப்படி, அதை சரி சொல்லுங்க நான் மன்னிச்சு கொள்றேன். அப்பயும் ஒரு வார்த்தை செல்லல. நான் அவர் தானே பொறுப்பு, நான் யார்கிட்ட பத்தி கேட்க? அமானிதமா நான் என்ன புள்ளி அவங்களுக்கு தானே நான் கொடுத்தேன், நான் யார்கிட்ட பத்தி கேட்க? கண்டிப்பா அவர் தான் எனக்கு பதில் சொல்ல வேணும். அப்ப அவரு தவறு செஞ்சு இல்லாட்டி நாம அது ஏன் அன்னைக்கு மையத்துக்கு அவருக்கு போவான்னு சொல்றேன். நாங்க மனநிலை சரியில்லாம இருப்போம், ஒரு 2 வார்த்தை ஏசுவோம், அது சரி. அடே என்ன புள்ளி உங்களுக்கு தந்து ஏசுவோம். இனாமாஜி ஏன் போவான்னு சொல்றேன். பெரிய தவறு ஒன்று நடந்து சுட்டு இனாமாஜி போவான்னு சொல்றாரு. இனாமாஜிக்கு எப்படி அவர் நசரத்தை போவான்னு சொல்லிடும். 2 வருஷம் அவருக்கு நோதின புள்ள. அப்ப இதெல்லாம் எனக்கு சந்தேகம். பெத்த வாப்பா கண்டைக்கு மையத்தை நேர சந்தேகம் வரல. ஏன் சோமில கூப்பிட்டு அனுப்பிட்டு வாப்பாக்கார போனேன், என்னையும் கூட்டியும் போவல, கூட்டியும் போயிட்டு நான் சொல்லிருப்பேன். இவர் அன்றைக்கு இந்த மழை நிலையில இவர் சொல்லல, இவருக்கு அந்த நேரம் தடமாத்தம் ஆயிட்டு அவர் சொல்லல. அடே என்ன புள்ளைய அவனை பார்க்க போகல, அவருக்கு ஒண்ணு செஞ்சு கொள்ளலாம் போயிட்டு. தாய் என்னைய கூட்டிக்க போவலையே. ஏ சோமி இவர் எனக்கிட்ட சொல்லிட்டு போனாரு, மகனுக்கு சோமி இல்லையா நான் போயிட்டு கூட்டிக்க வரேன். அப்ப நானும் என்ன செஞ்சேன், அப்ப என்ன சின்ன மகனுக்கு சோமில அவரை வச்சுக்கொண்டு வீட்டுல நான் நின்றேன். அப்ப ஊர் மக்கள் எல்லாம் வந்து எனக்கிட்ட என்ன மகனை பத்தி விசாரிக்கிறாங்க. சோமி இல்லைன்னு சொன்ன நல்லமாண்டு. அப்போ எல்லாத்துக்கும் மவுத்து கதை தெரியும், பெத்த எங்களுக்கு மவுத்துன்னு தெரியா. நாங்க நினைச்சுக்கிட்டோம் மகனுக்கு சோமி இல்லாட்டே பாப்பா பேத்திருக்கு மகனை கூட்டியும் வர மருந்து எடுத்து கொடுப்போம் சொல்லி. கடைசியில் எங்களுக்கு மையத்தை தான் தந்தாங்க, மதரசாவால அமானிதமா கொடுத்தது மையத்தை தந்தாங்க. எனக்கு என்ன மகனுக்கு என்ன நடந்தது தெரியா, என்ன மகனுக்கு என்ன நடந்த உண்மை எனக்கு வர வேணும். என்ன மகனா செஞ்சு கொண்டாருந்தா ஒரு காரணம் இருக்கு, அது யாரு மூலியமா செஞ்சாருன்றதுக்கு ஒரு இது இருக்குன்னு. அவரே செஞ்சிருக்க மாட்டாரு, யாரு சரி தூண்டி இருப்பாங்க, இல்லாட்டி என்ன சரி நடந்திருக்கத்தான் வேணுமே. என்ன அப்படி செய்யற புள்ள இல்ல, அவரு ஒரு காலமும் செய்ய மாட்டாரு. அதுக்கான காரணம் எனக்கு வேணும், அது யாருன்றதும் எனக்கு வேணும். அவங்களோட மேலே நான் நடவடிக்கை கட்டாயமா எடுப்பேன். மையத்தை தோண்டி எடுத்தாலும் எனக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேணும். எந்த புள்ளைக்கு நடந்தது இதுக்கு போற எந்த மதரசாலையும் எந்த புள்ளைக்கும் நடக்கப்படா.
அதுதான் ஏண்ட இது. ஒரு கட்டத்துல ஜனாசாவை தோன்றி எடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலப்பாடு வந்தா நீங்க அதுக்கு பூர்ணமா விருப்பம். நியாயம் கிடைக்க வேணும். ஏண்ட புள்ள தவறு செய்யல, அதுக்கு நீங்க முழுமையா விருப்பம். நான் விருப்பம். ஏண்ட புள்ள தவறு செய்யல, ஏண்ட புள்ளைக்கு இப்ப வந்திருக்கிற அவதூறுகள் அப்படி அவதூறுகள். என்ன புள்ள மனநிலை சரியில்லாதவன், கிட்னி வருத்தத்துக்கு மதரசாவால என்ன புள்ளைய கூட்டி போனாங்க. இப்ப அங்க வச்சு எங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா ஒன்று கேக்குறாங்க, காட்டினாங்க போலீஸால போட்டோ பிடிச்சிக்கிறாங்க வீடியோன்னு உங்க புள்ளையினுடைய கபர்ட்டுன்னு அதுல காட்டப்படுது. அந்த கபர்ட்டுக்குள்ள பெம்பஸ் இருந்த கதை உண்மை. எந்த புள்ளைக்கு 2.5 மாசத்துக்கு முத யூரின் பிரச்சனை ஒன்று இருந்துச்சு. அது வந்து ஓதுற டைமுக்கு யூரின் இதுக்கு அனுப்புறாங்கல்ல, அவர் அடக்கி கொள்றாரு. அடக்கி கூட அவருக்கு அறியாமையே யூரின் போ தோங்கிச்சு. இல்ல நான் இப்ப இங்க பதில பேலின்ல தாகா முஸ்தபா டாக்டர் கிட்ட செனல் சீட் போட்டு என்ன புள்ளைய செக் பண்ணினேன். ரிப்போர்ட் எல்லாம் இருக்கு. எல்லாம் அவர் சொன்னாரு நோமல். இது அந்த அடக்குற மூலியமா இவருக்கு அது 100% வீதம் யூரி பிடி ஆகுது, மத்த 40 வீதம் இருக்குது. அது போனா சரி என்ன சொல்லி அப்படி செக் பண்ணினதுக்கு போறோம். மகன் மௌத்தாவ 2 கிழமைக்கு போத அசரத் கால் பண்ணினாரு. அப்ப மகனுக்கு வேலைன்னா சத்தி பைத்திருக்கு. சத்தி போகவும் அசரத் ஊருக்கு கண்டிக்கு போய்த்துட்டு இவருக்கு அந்தியில கோல் பண்ணினாரு. இப்படித்தான் ஷஹதிக்கு சத்தி போகுது வந்து மறந்து எடுத்து கொடுங்க. அப்ப அவர் வெள்ளன சத்தி போனது அவர் ஊருக்கு போய்த்து அந்தியில தான் எங்களுக்கு சொல்றாரு. அப்ப இவர் உடனே புதன்கிழமை உடனே போய்த்து மகனை கூட்டிக்கம் வர்றாரு. கூட்டிக்கம் வந்து இங்க கயான் கூரை டாக்டர் கிட்ட போயிட்டு மறந்து எடுக்கிறாரு. மறந்து எடுக்க போக்கல இவர் இந்த யூரின் பிரச்சனையும் அந்த டாக்டர்கிட்ட சொல்றாரு. அப்ப அவன் சொல்றான், நான் மறந்து ஒன்று தாரேன், நீ 5 நாளைக்கு கொடு, உன மகனுக்கு சரியாகும். அந்த டாக்டர் சொல்றாரு. அப்புறம் அந்த மருந்தை கொண்டாந்து மகனுக்கு குடுக்குறேன். அப்ப நான் புதன்கிழமை மகனை கூட்டிக்க வந்து வியாழக்கிழமை ஒரு நாள் வீட்டுல வச்சுட்டு வெள்ளிக்கிழமை ஜும்மாக்கு போறோம். இவர் மகனை கொண்டு போய்த்து விட்டாரு. கொண்டு போய்த்து விட்டதுக்கு போறோம். செவ்வாய்க்கிழமை மகன் கோல் எடுத்தாரு. உமா நாங்க வீட்டால எங்க எடுக்கிற ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்திருக்கிறாங்க, அதுக்குள்ள எடுத்து பேச வேணும். அப்ப சொன்னாரு, உமா இருந்ததை விட எனக்கு யூரின் போற பிரச்சனை குறைஞ்சிருக்கு உமா, இப்ப கொஞ்சம் நல்ல உமாண்டாரு. அதோட 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கோல் எடுத்து அப்ப நான் எங்களுக்கு போ கிடைக்கல. இவரோட தாத்தோட மருமகனுக்கு ஆபரேஷன் பண்ணிதுல எங்களுக்கு போ கிடைக்கல. அப்ப நான் 24ஆம் தேதி மகனை போயிட்டு பாத்துட்டு தான் வந்து அதுக்கு போற ஒரு கிழமை தான் எனக்கு போ கிடைக்கல மகனை பார்க்க. இல்லாட்டி நான் கிழமை வெள்ளிக்கிழமை போறேன். என்ன வேலை என்ன பிரச்சனை நான் போறேன் பாக்க. அதுக்கு போற 31ஆம் தேதி கோல் எடுத்து அங்க வார உம்மாட்ட போன்ல கோல் எடுத்து 3 பேத்துல போனாலும் கோல் எடுத்து மகன் என்னோட பேசினாரு. உம்மா எனக்கு இப்ப அந்த வருத்தம் நல்லாவே நல்ல வாப்பாக்கு சொல்லுங்க, துவா செஞ்சுக்கொள்ள சொல்லி நீங்களும் துவா செய்யுங்க உம்மா. இப்ப நான் எனக்கு அது நல்லவே நல்ல இப்ப அப்படி போறேன் அம்மா என்ன சொன்னாரு வெள்ளிக்கிழமை. எனவே இறுதியா வந்து உங்களுக்கு மகன் மீது வரக்கூடிய அந்த அவதூறுகளுக்கான ஒரு முற்றுப்புள்ளியாக நீங்க ஒரு நியாயமான காரணம் ஏன்னா இப்படித்தானே அவதூறு வந்த பொதுமக்களா உருவாக்கலையே. இன்னொன்று உங்களுக்கு எந்த டைம்ல இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள பிள்ளைக்கு உடலியல் ரீதியா பிரச்சனை இருந்தது ஓகே, பட் மன ரீதியா ஏதாவது இருக்குன்னு சந்தேகமாவது வந்துச்சா? இல்ல அப்படி இருந்திருந்தா யாருக்கிட்ட சொல்லாட்டி எனக்கு என் புள்ள எனக்கிட்ட எந்த ஒளிவு மறையும் இல்ல. ஒரு பொடிய யார் என்ன சென்னாலும் எனக்கிட்ட வந்து சொல்லக்கூடாது. லீவ்ல வந்தாலும் பொதுவா அவர் கூடிய இருக்கிறது என்னையோட வீட்டுல விளையாட சரி போக மாட்டாரு, எந்த பின்னிக்கேத்தான் இருப்பாரு. அடுத்தது நாங்க அந்த ஹாஸ்பிட்டல் போனோமே போயிட்டு இந்த இனாமாஜர் 15 நிமிஷத்துக்கு போல வந்தாங்களே வந்து நாங்க மோச்சை பத்தி பிள்ளைய பாத்துட்டு வந்த போல நீ இனாமாஜர் கிட்ட போன பேத்து கேட்டு என்ன நடந்தது இனாமாஜியா இருந்து அவரு சும்மா ஒரு அழுதுட்டு என்ன செய்ய என்ன மதசா இப்படி ஒரு பிரச்சனை நடந்துட்டு இதுக்கு நான் என்ன செய்ய பெரிய கஷ்டமா தான் இருக்குது, நீங்க அல்லாஹ் வேண்டி மதரசாவோட பேரை பாதுகாத்து நடந்துக்கோங்க வார்த்தையை பாவிச்சாரு. அடுத்தது மையத்து நடந்து ஒரு புள்ள தூக்கு போட்டிருந்தாக்க அந்த தூக்கு போட்டவங்கள எடுக்கிறதுக்கு அனுமதி இல்ல, தொடுறதுக்கு அனுமதி இல்ல. அந்த சந்தர்ப்பத்துல இவங்க மதரசாவில எப்படி எடுத்தாங்க தூக்கு அந்த புள்ள அந்த விடயங்களை சட்டத்துல செய்வாங்க. இல்ல அது வந்து அந்த ஒரு பொடியின் கண்டு சொன்னதானே மகன் தொங்கி கொண்டிக்கிறது கண்டா அவரு தான் அந்த சைட்டால போய்த்து கதவை திறந்து இதாக்கினேன். அப்ப நான் அந்த வெள்ளிக்கிழமை போன நேரம் அந்த பொடியன் வரம் நான் கேட்டேன், பாப்பா நீங்க கதவை திறந்து சகதி எடுக்க போகல சகதிக்கு உசுறு இருந்துச்சாண்டு. அப்ப அவர் சொன்னாரு உசுறு இருக்கல மாமியண்டு. அப்ப உசுறு இல்லாத ஒத்தரை தூக்கு போட்ட ஒத்தரை இவங்க எப்படி தொட்டு கொண்டு போற ஹாஸ்பிட்டலுக்கு இவங்க அப்ப போலீஸ்க்கு அறிவிக்க வேணும் தானே. அப்ப அவருக்கு உசுறு இல்லையே, யாரும் மௌத்தா போனதுமே ஐசா அவர் இல்ல, சூடு இருக்கத்தான் செய்யும் யாருக்கு இருந்தாலும். அப்ப அவர் ஸ்வீட்டர் போட்டு இருந்தாலும் சூடு இருக்க செய்யும், பொதுவா சூடு இருக்கும். உடனே ஐசா அவர் இல்லையே. அப்ப அந்த பொடியன் சொல்ற சகதிக்கு அந்த நேரம் உசுறு இருக்கல மாமின்னு எனக்கு சொன்னேன், நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதை வேணுமெண்டா உங்களுக்கு தருவேன். சரி, எனவே ஒரு நியாயமான சந்தேகங்களை பெற்றோர்கள் சொல்றாங்க. குறித்த அதிகாரிகள் இது சம்பந்தமாக தங்களுடைய அவதானத்தை செலுத்துவீர்கள் என்ற நம்பிக்கை எமக்கு இருக்கின்றது. அடுத்ததாக இந்த ஊர் மக்கள் எம்மை சூழ இருக்கின்றார்கள், அவர்களுடைய கருத்துக்களையும் கேட்டு பார்ப்போம்.
இதனைத் தொடர்ந்து ஹாலி எல, அதாவது சிறுவனுடைய ஊரில் இருக்கக்கூடிய சகோதரர்கள், இதற்காக நீதி வேண்டக்கூடிய சகோதரர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதையும் சகோதரர் அப்துல் ரஹ்மான் அந்த மக்களிடத்தில் கருத்துக்களை கேட்டறிந்தார். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை இந்த காணொளிகளில் நீங்கள் பார்க்க முடியும். ரஹ்மான் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் எதிர்பார்க்கிறது இந்த மையத்துக்கு ஒரு சாதாரணம், எப்படி ஒரு மௌத்தா போனாரு, இந்த மையத்துக்கு எந்த காரணத்தால நடந்துச்சுன்றது எங்களோட மெயின் வேண்டுகோள். இது அடிப்படையில் நாங்கள் எந்த மதரசாவுக்கு எதிராவோ யாருக்கு எதிராவோ இல்லை, எங்களோட புள்ளிட மையத்துக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேணும். இதுதான் எங்களோட மெயின் எதிர்பார்ப்பு. அதாவது நீங்கள் மீண்டும் ஒரு முறை அந்த மையத்தை தோண்டி எடுத்து முறையான இன்வெஸ்டிகேஷன் நடக்க வேண்டும் என்பதை எதிர்பார்க்கிறீங்களா? நிச்சயமாக சத்தியமாக அது நடக்க வேணும். ஏனென்று சொன்னால் இது தற்கொலை அல்ல, இது ஒரு கொலை என்பது எங்களுக்கு 100% ஊர்ஜிதமான இதுகள் கிடைத்திருக்கின்றன. ஆகையால் எங்களை பிள்ளையை மறுபடியும் தோன்றி எடுத்து அதை பரிசீலனை செய்து நியாயமான ஒரு முடிவு கிடைக்கும் என்றால் அதற்கும் நாங்கள் தயார். இந்த புள்ள இந்த ஊர்ல வளர்ந்த புள்ள, எங்கட கண்ணுக்கு எட்டின புள்ள, எந்த நேரமும் சந்தோஷமா இருந்த புள்ள, கலகலப்பா இருந்த புள்ள. அந்த வயசுல புள்ளையோட வயசுல தான் எந்த புள்ளிகள் இருக்கு. எந்த புள்ளிகளும் இந்த மூட்டில சொக்கில தான் இருக்கு. இந்த பிள்ளைக்கு என்ன நடந்துச்சு அது சுற்றிலும் இந்த உமா வாப்பாவோட நாங்க நெருங்கின குடும்பம், இந்த குடும்பத்துல நாங்க இங்க நிக்கிறவங்க தான். எங்களுக்கு ஏண்டிய மட்டும் இந்த புள்ளையோட மையத்துக்கு என்ன நடந்துச்சு, இந்த தாய் தந்தைக்கு ஒரு ஆறுதல் வேணும், ஊர் மக்களுக்கு ஒரு ஆறுதல் வேணும். இது மாதிரி ஒரு விஷயம் இதுக்கப்புறம் நடக்கப்படாது. அந்த மவுத்தா போன இடமும் இன்னும் அப்படித்தான் இருக்கு. இந்த புள்ளையோட ஏதோ ஒரு எஃபெக்ட்ல இருந்து இப்படி செஞ்சான்னு சொன்னாலும் இன்னொரு புள்ளைய நாங்க பாதுகாக்க வேணும். அந்த இடம் இன்னும் அப்படியே தான் இருக்குது. இன்னொரு புள்ளை இதை கண்டு இருந்தாலும் அந்த புள்ளைக்கும் இதே மாதிரி ஒரு நிலைமை நடக்க கூடாதுன்றதான் எங்கட ஆகியும். வேற ஒன்றும் இல்ல. மദ്രസാவை மூடுங்க, பள்ளியை மூடுங்க, அவங்க இல்ல. இந்த மையத்துக்கு எங்களுக்கு சாதாரணம் வேணும். அதுக்கு தான் நம்ம மிச்சமே எதிர்பார்ப்போம். அவர் சொன்ன மாதிரி எங்கட கண் முன்னுக்கு வளர்ந்த புள்ள, அந்த வயசுக்கு ஒரு 2 வயசுக்கு கீழே எனக்கு மகன் ஒன்றும் இருக்கு. அதை காணக்குள்ள எங்கட ஊரும் மையத்தூடு மாதிரி தான் இருக்கு. ஆனா இது அவர் தற்கொலை செஞ்சு கொள்ளக்கூடிய புள்ள இல்ல. என்ன இப்ப லீவுக்கு வந்தாலும் சலாம் சொல்லி கதைக்கக்கூடிய ஒரு புள்ள, தற்கொலை செஞ்சுக்கூடிய ஒரு புள்ள இல்ல. ஓதுறதுக்கு சரியான ஆர்வமா போன புள்ள. மத்த புள்ளைகள் எப்படி மதரசால இருந்து லீவுக்கு வந்தாலும் யூனிஃபார்மா மாத்தி டவுசர் டிஷர்ட்டோட அலைவாங்க. ஆனா அப்படிப்பட்ட புள்ள இல்ல, ஜுப்பா தலப்பாவோட தெரியக்கூடிய புள்ள. அதை வச்சு எனக்கு இந்த மையத்தாண்டு கேள்விப்பட்டதோடனே சந்தேகமா தான் இருக்கு. ஏண்டா மவுத்தண்டு சொல்லி இருந்தா நாங்க ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து பெய்த்து தாய் தாப்பம்மார் அன்றைக்கு மௌனமாகிட்டாங்க. ஏன்னா கொலு ஆகிடுவாங்க, தாண்ட புள்ள மவுத்து. அப்ப அந்த டைம்ல சுயநம் இல்லாம இருக்கிறேன்னு சொல்லித்தான் அவர் வர சொன்னாங்க. அப்ப அவர் தனியா தான் போனாரு. அப்ப மவுத்தண்டு சொல்லி இருந்தா நாங்க ஊராக்கள் எல்லாம் சேர்ந்து வந்திருப்போம், ஒரு 10-20 பேர் வந்திருப்போம். சந்தேகப்பட்டு நாங்க கேள்வியில கேட்டிருப்போம். அந்த சான்ஸை சரி அவங்க மதரசா நிர்வாகம் எங்களுக்கு தரல. சுகம் இல்லைன்னு சொல்லி அவரை மட்டும் வர சொல்லி அதுக்கு பிறகு நூரல் ஹாஸ்பிட்டலுக்கு போக சொல்லி மதரசாக்கு போக விடாம பல தடங்களை செஞ்சுட்டு அங்க இருந்து இவங்க ஒன்றுமே கதைக்க விடாம அப்படியே இங்க கார்லயும் அவங்களுடைய கார்லயே கொண்டு வந்து தான் விட்டு இருக்கிறாங்க. அப்ப மையத்தை மதரசா அவங்களோட கிளாஸ்ல உள்ள பிள்ளைகளை சரி கூட்டிட்டு வரல, ஒஸ்தாது சரி வரல, மையத்துக்கு பெரிய பிள்ளைகளை கூப்பிட்டு வந்தாங்க. அப்ப எங்களோட மையத்து வச்சிருந்த வீட்டுக்கிட்ட தக்கியா ஒன்று இருந்துச்சு, அதுல தான் மகரிபத்தோல வந்திருந்தாங்க பெரிய மாணவர்கள். அவங்ககிட்ட ஒரு சிலர்கிட்ட நான் கேட்டேன், மையத்தண்டு இப்படி தூக்கு போட்டு மவுத்தண்டக்குள்ள எனக்கு சந்தேகம் வந்துட்டு. எனக்கு கேள்விப்பட சுமார் ஒரு 10 மணி இருக்கும். அப்ப எனக்கு சந்தேகம் வந்துட்டு. அப்ப நான் கேட்டேன், பெரிய மாணவர்கள் கேட்க போல அவங்க எல்லாமே பரஸ்பர கருத்தை தான் அன்றைக்கும் சொன்னாங்க, எங்களுக்கு தெரியான்றாங்க. ஒரு மதரசா உள்ளுக்கும் நாங்களும் மதரசால இருந்தவங்க, மதரசாவுக்கு ஏதோ ஒன்று நடந்ததுன்னு சொன்னா மத்த பிள்ளைகளுக்கு எப்படியுமே தெரிய வரும். தெரிய வராம இருக்காது. அது போய் மத்த பிள்ளைகள் தெரியான்னு சொன்னா பெரிய மாணவர்கள் தகசீல் இந்த வருஷம் தகசீல் ஆகக்கூடிய மாணவர்களும் இருந்தாங்க. அப்ப அவங்க எல்லாம் எங்களுக்கு தெரியா, நாங்க இருக்கல. இதெல்லாம் அப்ப அன்னைக்கு அந்த கதையை உருவாக்கித்தான் பிள்ளைகள் எல்லாம் கூட்டு வந்திருக்கிறாங்க. அப்ப இது எங்களுக்கு நான் மையத்தை கண்டே இன்னைக்கு ஒரு மாக்க ஒன்று இருந்துச்சு. எனக்கு அதுக்கு அங்கிட்ட எனக்கு பார்க்கக்கூடிய மனநிலையில நான் இருக்கல. ஏன்னா எனக்கும் அந்த வயசுல மகன் ஒன்று இருக்கு, அந்த நிலைமையில இருக்கல. அப்ப ஏண்ட மகன் இல்ல, என்ன பக்கத்து வீட்டு மகன். அப்ப எனக்கே அந்த மனநிலை இல்லண்டா அப்ப தாய் தந்தர்கிட்ட எப்படி அந்த வாக்கு மூலம் கொடுக்கக்கூடிய இது சந்தேகம் சொல்லக்கூடிய மனநிலை வந்திருக்கும். இப்ப என்ன சொல்றாங்க, இல்ல சந்தேகம் இல்லன்னு தானே சொன்னாங்க, அது சுற்றி இப்ப ஒன்றும் செய்யலான்ற அளவுக்கு இப்ப சொல்றாங்க. ஆனா ஊராக்கள் நாங்க பேத்திருந்தோம்னு சொன்னா ஒருத்தர கருத்து வந்திருக்கும். கருத்து வரக்கொல சந்தேகமா இல்லையான்னு சொல்லி அன்னைக்கு பேசிப்பட்டிருக்கும். ஏன் ஊராக்களை வரவிடல? அப்ப மவுத்தன்னு சொல்லி இருந்தா நாங்க ஊராக்கள் எல்லாம் சேர்ந்து இப்ப இன்றைக்கு இப்படி சேர்ற மாதிரி நாங்க அன்றைக்கு சேர்ந்து இருப்போமே. இப்ப வெள்ளிக்கிழமை ஆர்ப்பாட்டம் ஒன்று செஞ்சோம், ஊர் மக்கள் எல்லாமே வந்திருந்தாங்க, பள்ளியில இருந்து வெளியே வந்து அத்தனை பேரும் நின்னாங்க.
அப்ப அப்படி நாங்க ஒரு பஸ் ஒன்று சரி பிடிச்சி வைத்து நாங்க விசாரிச்சிருப்போம். இதுதான் என்ன கருத்து. குற்றப்படைக்கு அன்று வெளிமடையை சேர்ந்த கௌசாஜியார், நான் பேர் சொல்ல பயப்பட தேவையில்லை யாருக்கும், நான் அல்லாஹ் தவிர வேற யாருக்கும் நான் பயமில்லை. வெளிமடையை சேர்ந்த கௌசாஜியார் சொல்லியிருக்கிறாரு ஆரம்பத்திலே மதரசாவுடைய ரிப்போர்ட் புள்ள 4 மணிக்கு எழும்பிச்சு, 4 மணிக்கு எழும்பி பாத்ரூம் போனிச்சு, நாங்க சுபோ தொழுதுட்டு தேத்தானி குடிக்க போக்கல 5:30க்கு தான் புள்ளைய தேடினோம். 5:30க்கு தான் நாங்க இந்த விஷயம் நடந்தன்னு ஒரு புள்ள சொன்னேன். இது 5:30க்கு பிறகுதான் மதரசாக்கு தெரியும்னு அவங்க சொல்லி இருக்கிறாங்க. ஆனா கௌசாஜியார் சொல்லி இருக்கிறாரு, எனக்கு 2 மணிக்கே கோல் வந்துட்டு மவுத்துண்டு, என்ன பொண்டாட்டி பேக் எல்லாம் தந்தா உடுப்பெல்லாம் தந்துட்டு நீங்க 3-4 நாள் பரவாயில்ல இந்த மையத்தை அடக்கிட்டு நீங்க வாங்க. அப்ப கௌசாஜியாருக்கு 2 மணிக்கு தெரியும்னு சொல்றேன்னு சொன்னா மதரசால சொல்றாங்க 5:30க்கு பிறகுதான் தெரியும். அப்ப இதுல ஒரு பெரிய ஒரு இது பரஸ்பரம் ஒன்று இருக்குது. இவங்களுக்கு யோசிக்க கொடுக்குறாங்கல்ல ஊர் மக்கள் வர சுட்டி இவங்க 2-3 பேர்த்த கொண்டு இது ஒரு மாஸ்டர் பிளான்ல செஞ்சாங்க. நூறு ஹாஸ்பிட்டலுக்கு இருக்கிறாங்க, ஹாஸ்பிட்டல்ல இருந்து மறுவா கெப்படி போல போலீஸ்க்கு வாங்கன்றாங்க, போலீஸ் கிட்ட மென்ட்ரி போடாம மறுவா வாங்க போகும் நூறலிக்குன்றாங்க, மறுவா ஹக்கல கிட்டே போகல மறுவா சொல்றாங்க மறுவா வாங்க போகும் கெப்படி போல போலீஸ்க்கு சொல்லி மறுவா கெப்படி போல போலீஸ்ல போறாங்க. இன்னைக்கு போற கொஞ்சம் சிறிய இதொன்று செஞ்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு போல போய் இதொன்று எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு மறுவா நூறலி போறாங்க. இந்த காலகட்டத்துல 3-4 மந்த் கழியுது. இந்த 3-4 மந்த் அவங்க ஹாஸ்பிட்டல்ல செய்ய வேண்டிய வேலையெல்லாம் அண்டர் கிரவுண்ட் வேலையெல்லாம் செஞ்சுட்டாங்க. இவங்க நூறலிக்கு போன போறோம் இந்தாங்க உங்களோட மையத்தை சாரிட்டு கையில கொடுத்து அனுப்புறாங்க. மெயின் இந்த மையத்தை கொடுக்க போக்கல ஒரு லெட்டர் ஒன்று கொடுப்பாங்க, ஹாஸ்பிட்டல்ல சைன் எடுப்பாங்க, அதுல சைன் எடுத்தும் இல்ல, கேட் பாஸ் கொடுப்பாங்க. கேட் பாஸ் ஒன்றும் இவங்க எடுத்தும் இல்ல, கேட் பாஸ் கொடுத்தும் இல்ல. மற்றது மையத்தை கொண்டு போறதுக்கு ஒரு பாஸ் கொடுப்பாங்க, நூறுல இருந்து பதுளை கொண்டாடுறதுக்கு ஒரு இது கொடுப்பாங்க, அதுவும் கொடுத்து இல்ல. அதோட கேட்க போக்கல அந்த மையத்தை எடுத்து கொடுக்கற பேர் என்ன நியாசா, நியாஸ் ஆஜி. அவன் என்ன சொல்லிக்கிறான், நீங்க பயப்படாம கொண்டு போங்க, எந்த போலீஸ்ல வந்தாலும் நான் பாத்துக்கொள்றேன், நீங்க மையத்தை எடுத்து போங்கன்னு சொல்லி எந்த இதுவும் இல்லாம இவங்களை இந்த போன 2-3 பேர்த்து இது பண்ணி இவங்க அனுப்பி மையத்தை அனுப்பி முல்ல இது பண்ணிட்டாங்க. ஆனா தப்பிச்சிட்டோம்னு நினைச்சாங்க, அல்லாஹ் உடல்ல அவங்க தப்பிக்கல. இதுக்கு பிறகுதான் நீங்க மாட்ட போறீங்க. இது ஹாலியல சாதியுடைய மஹல்லா வாசிகளுடைய கருத்து. எது எவ்வாறாக இருந்தாலும் சட்டம் தான் முடிவெடுக்க வேண்டும். இவர்களுடைய விடயத்திலே அடுத்த கட்டம் எப்படி எதை நோக்கி நகரப் போகின்றது என்று சட்டம் தன் கடமையை செய்யும் வரைக்கும் பொறுமையாக இருந்து பார்ப்போம். இதே நேரத்தில் மதரசாவினுடைய நிர்வாகம் இது தொடர்பான அறிக்கைகளை வெளியிடுவதற்கு தாமதம் அடைந்திருந்தது. பிறகு அவங்க ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. அந்த அறிக்கையில் என்ன இருந்தது, ஏன் தாமதமாகியது, ஏன் இது தொடர்பான அடுத்தடுத்த நிகழ்வுகள் உடனடியாக நடக்கவில்லை, இந்த சந்தேகங்கள் ஏன் களையப்படவில்லை என்பதையெல்லாம் அங்கிருந்த மதரசாவினுடைய நிர்வாகிகளிடத்தில் சகோதரர் அப்துல் ரஹ்மான் தனியாக ஒரு இன்டர்வியூ மூலமாக கேட்டறிந்திருக்கிறார். அவர்கள் இது தொடர்பாக இந்த தாமதங்கள் நடந்த சம்பவங்களுக்கு அவங்க என்ன சொல்லுகிறார்கள் என்பதையும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க முடியும். சாதியுடைய ஜனாசாவை நீங்கள் நிர்வாகம் உங்களுடைய மதரசா மாணவர்கள் அனைவருமாக சென்றுதான் அங்கே நல்லடக்கம் செய்துவிட்டு வந்ததாக சொல்றீங்க. ஆனால் சமூக வலைத்தளங்களிலே முற்றும் முழுதுமாக பொய்யான பிரச்சாரம் பரப்பப்படுவதாகவும் சொல்றீங்க. சரி, சாதியுடைய ஜனாசா ஒரு சாதாரணமான ஜனாசா வல்லவே. இலங்கையை பொறுத்தவரையிலே ஒரு பாடசாலை மாணவன் அல்லது ஒரு மதரசா மாணவன் ஒரு நீரில் மூழ்கிவிட்டான் என்றாலே மத்த நாள் அடுத்த நாள் அது மிகப்பெரிய ஒரு செய்தியாக இருக்கும். நீரில் மூழ்கி இத்தனை மாணவர் படி. ஆனால் ஒரு அரபு கல்லூரியிலே ஒரு பச்சிலம் பாலகன் தூக்கிலே தொங்கி வஃபாத்தாக இருக்கிறது ஒரு மிகப்பெரிய செய்தி. ஆனால் மதரசா நிர்வாகம் இதனை வெளியிலே சொல்லவில்லை யாரிடத்து. கிட்டத்தட்ட 8, 9, 10 நாட்கள் வரும் வரையிலே எனக்கும் தெரியாது, பல ஊடகங்களுக்கும் தெரியாது, நாங்கள் தொடர்பு கொண்ட கேட்ட போதிலும் தெரியாது. ஏன் இந்த விடயத்தை நீங்கள் இவ்வளவு சர்வசாதாரணமாக எடுத்துக்கொண்டு இதனை திட்டமிட்டு மறைத்தது போன்ற ஒரு காரியம் தான் நிர்வாகத்துடைய செயல்? மன்னிக்கவும், இது திட்டமிட்டு செஞ்ச ஒரு செயல் அல்ல. இது சட்டபூர்வமாக எல்லா சட்டங்களும் நடந்து இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் முடிஞ்சு அடக்கப்பட்ட ஒரு ஜனாசா. அது தாய் தந்தையோட உடனடியோடு அடக்கப்பட்ட ஒரு ஜனாசா. அதன் பின்னால இந்த விஷயம் எங்களோட ஊர் நூரெலியா ஏரியா பதுல்ல இந்த ஏரியா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இது நாங்க யாருக்கும் சொல்ல இல்லைன்னு இல்லை, இது எல்லாருக்கும் தெரியும், இந்த முழு ஊருக்கும் தெரியும். ஆனா வெளி மாகாணங்களுக்கு போகல, அது எங்களுக்கு அது என்ன அது எப்படி போகலன்னு எங்களுக்கு தெரியாது தானே, அது சப்ஜெக்டா எங்களுக்கு தெரியாது. அத்தோடு இந்த விஷயமா நாங்க எங்களுக்குமா இந்த சந்தேகம் இல்லை. நாங்க மதரசாக்கள் உலமாக்களோட பிள்ளைகளோட எல்லாரோடும் விசாரிச்சோம். எங்களுக்கும் எந்த சந்தேகமும் இல்லை, தாய் தந்தைக்கும் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த விஷயம் வெளியே போவாதுன்றது போய் இந்த முவாமானம் எல்லாம் வெளியே போயிட்டா. சரி, ஆரம்பத்திலே பொறுமையாக இந்த பெற்றோர்கள் அதற்கு பின்னால் உங்களுக்கு எதிராக முறைப்பாடு செய்யறாங்க.
அந்த பெற்றோர்கள் நீங்கள் சொல்வதை போன்று இவர் சொன்னார் அந்த தந்தை ஒரு அற்புதமாக நடந்து கொண்டார் வைத்தியசாலையிலே, நிர்வாகத்தை விட நிதானமாக இருந்தார், அந்த தாய் நிதானமாக இருந்ததாகலாம் சொல்றீங்க. அப்படி இருந்தா அந்த பெற்றோர் ஏன் அதற்கு பின்னால் போய் உங்களுக்கு எதிராகவே முறைப்பாடு செய்யறாங்க? அந்த விஷயமா தான் எங்களுக்கும் என்னான்னு ஊகித்துக் கொள்ள இயலாது. ஆனாலும் நாங்கள் நினைக்கிறோம் இந்த சமூக ஊடகம் இல்லாத பொய் எல்லாம் பழகப்பட்டிருக்குது. இனி எந்த நாங்களும் இந்த புள்ள எங்களிடம் இருந்த புள்ள 19 மாசம் இந்த புள்ள எங்கட புள்ள. அப்ப இந்த 19 மாசத்துலயும் வருஷத்துக்கு நாங்க மஸ்டா லீவ் 50 அப்படின்னா ஒரு 16 மாசம் எங்கள்கிட்ட தான் இருந்தீங்க. அந்த தாய் தம்பிட்டு 3 மாசம் தான் இருந்தீங்க. அந்த புள்ள எங்கட புள்ள, எங்கட இந்த சூழல வந்த புள்ள எங்களுக்கும் சரியான கவலை தான். இந்த புள்ளைக்கு அநியாயம் இந்த அமைப்பில் நடந்தது எங்களாலும் தாங்க இயலாது. எங்களும் கவலைக்கூடிய விடயங்கள். நான் கேட்கிறேன், சமூக வலைத்தளங்களிலே இது வைரலான செய்தியாக மாற்றப்படுகின்றன. அதற்கு பின்னால் சிங்கள செய்திகளிலே எல்லாம், பெரும்பான்மை ஊடகங்களிலே எல்லாம், பிரதான செய்திகளிலே எல்லாம் இது வந்த போதிலும் மதரசா தரப்பில் இருந்து ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பு நடைபெறவில்லை. மதரசாவுடைய தரப்பில் இருந்து ஊடகவியலாளர்களை அழைத்து இதுதான் நடைபெற்றது என்பதை இதுவரையிலே இனாம் ஹாஜியார் வெளியிலே வரவில்லை. என்ன காரணம்? காரணம் என்ன, மதரசா தரப்பிலே மதரசாவோடு யாரும் இதை பற்றி கண்டக்ட் பண்ண இல்லை. மதரசா நிர்வாகத்திற்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. உங்களை பற்றின செய்திகளை பரப்பக்கூடிய நேரத்திலே தானாக முன்வந்து, அதனை யாரும் சொல்ல தேவையில்லை, தானாக முன்வந்து இதற்கான ஒரு மாற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும். நான் உங்களை கேட்கின்றேன், உங்களுடைய வீட்டிலே ஒரு ஜனாசா நடைபெறுகின்றது, அதை நீங்க பேப்பர் நியூஸுக்கு எழுதி கொடுக்குறீங்களா? என் வீட்டு ஜனாசாவை நான் பேப்பர் நியூஸுக்கு கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது. ஆனால் சமூக வலைத்தளங்களிலே உங்களுடைய மதரசாவிலே இப்படி ஒன்று நடைபெற்றிருக்கின்றது என்பது மிகப்பெரிய பூதாகரமாக மாறியதற்கு பின்னால் நிர்வாகம் உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ளாதமைக்கான காரணம் என்ன? அன்றைய நாள் அவர்களும் அன்றைய நாள் அல்ல, 10 நாட்களுக்கு பின்னால் இந்த விடயம் சமூக வலைத்தளங்களிலே ஏனைய நான் பார்த்தேன். ஹிரு டிவியில் ஒரு செய்தி வந்திருந்தது, திரன டிவியில இவ்வளவு முழு பெரும்பான்மை சமூகமும் தெரிந்து கொண்டதற்கு பின்னால் இப்போது நான் பேசக்கூடிய இந்த தருணத்துக்கு முன்னால் உங்களுடைய மதரசா சார்பாக ஒரே ஒரு கடிதம் மாத்திரம்தான் வெளிவந்திருக்கின்றது. இது ஒரு மிகப்பெரிய குறையாக நீங்கள் பார்க்கவில்லையா? நாங்கள் இந்த அளவுக்கு யோசிக்கவில்லை. எல்லாம் சட்ட ரீதியாக செய்யப்பட்டு அடக்கிவிட்டோம், இவர்களும் குழப்பமில்லை என்று சொல்லி நாங்கள் இருந்தோம். அதுக்கு பின்னால் வரும் இந்த குழப்பங்கள் வரும்போதுதான் நாங்கள் ஜமியத்துல் உலமா எங்களை அழைத்தார்கள். அதன் பின்னால் ஜமியத்துல் உலமாவிலும் முஃப்தி ஹசரத் அவர்கள், இன்னும் அப்துல் ஹாலிக் ஹசரத், புராந்தீன் ஹசரத், இன்னும் பல உலமாக்களும் எங்களை விசாரணை செய்து நீங்கள் இது பற்றி ஒரு அறிக்கையை வெளியிடுங்கள் என்றதன் பின்னால் ஜமியத்துல் உலமாவின் தலைமை அலுவலகம் சொன்னதன் பின்னால் சட்ட ரீதியாக நடைபெற்ற ஒரு அறிக்கையை நாங்கள் வெளியிட்டோம். சரி, அதாவது காலதாமதமான அறிக்கை. எனவே நான் கேட்கின்றேன், இந்த மக்களுக்கு மத்தியிலே இந்த சந்தேகம் நிலவுவதற்கு இது ஒரு மிகப்பெரிய காரணம். நான் உங்களை குறை சொல்லவில்லை. எதிர்வரக்கூடிய காலங்களிலாவது இப்படியான ஒரு இலங்கை, அதாவது நாடளாவிய ரீதியில் இருந்து இருக்கக்கூடிய மாணவர்கள் இங்கே இருக்கின்றார்கள், இதைவிட பொறுப்பாக இருந்திருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய தரப்பு வாதம். அடுத்ததாக காசு கொடுத்து, பெரும் தொகையான காசு கொடுக்கப்பட்டு மூடி மறைக்கப்பட்டிருக்கின்றது. இதுவரையிலே பெற்றோர்களுக்கு டாக்குமெண்ட்ஸ், மரணம் சம்பந்தமான எந்த ஆவணங்களும் கொடுக்கப்படவில்லை, இவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி இருக்கின்றது. உண்மையிலே இது சம்பந்தமான ஆவணங்கள் உங்களிடத்தில் இருக்கின்றனவா? இருக்கு. அப்ப அது பெற்றோரிடத்தில் நீங்கள் கொடுக்காமல் வைத்துக் கொண்டிருப்பதற்கான காரணம் என்ன? இதுவரையும் அவர்கள் வந்து மதரசாவை அணுகி இந்த சான்று, இந்த லெட்டர்களை தாங்கன்னு கேட்கல. அவங்க கேட்க மாட்டாங்க. அதாவது இது அந்த பிள்ளையுடைய ஜனாசாவுக்குரிய சான்றிதழ்கள், ஆவணங்கள். அதனை ஒரு நிர்வாகமாக நீங்கள் தான் ஒப்படைக்க வேண்டும். ஒரு பேச்சுக்கு இதுல இன்வெஸ்டிகேஷன் நடக்குது என்றால் ஒரிஜினலை நீங்கள் வைத்துக்கொண்டு ஒரு கொப்பியையாவது நீங்கள் அனுப்பி வைத்திருக்க வேண்டும் தானே. இதுவரைக்கும் நீங்கள் அதற்கான நடவடிக்கை எடுக்கவில்லை. இவர்கள் பண்டார்வலையிலும் ஆலியலை பிரதேசங்களிலும் ஊர்வலங்களில் தான் ஈடுபட்டார்கள். இது சம்பந்தமாக யாரையும் அனுப்பவும் இல்லை. அந்த இடத்துக்கு திரும்ப நாங்க போனா எங்களுக்கு பிரச்சனை ஏற்படும் என்பதன் காரணமாக நாங்கள் அணுகி அவர்களை செல்லவில்லை. குறைந்தபட்சம் பெற்றோருக்கு ஒரு தொலைபேசி மூலமாக சொல்லி இருக்கலாம். சரி, அவர்களுடன் தொலைபேசியிலும் பேச முடியாது. அவர்களோட கோபத்தில் இருக்கிறார். கோபம்டா இப்படி அதுக்கு பின்னால் அவர்களின் தடையை ஒரு சில நபர்கள் கழுகி விட்டார்கள். அதன் பின்னால் இந்த பந்தசாமி மீது வைரம் கொண்டார்கள். சரி, அதாவது இப்போது ஆவணங்கள் உங்களிடத்திலே இருக்கின்றது. சரி, ஆவணங்களை அவர்களிடத்திலே கொடுக்க நீங்கள் தயார். இன்னும் சொல்ல போனால் இந்த விஷயமாக நாங்கள் எல்லா ஒத்துழைப்பையும் கொடுப்போம். இதுக்கு மேலே என்னமான மேல் விசாரணைகள் வந்தாலும் எல்லா விதமான ஒத்துழைப்புகளையும் நாங்கள் கொடுப்போம். நாங்கள் உறுதியாக சொல்லுகிறோம். அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும்
பொதுவாக இதுல எந்த அநியாயங்களும் நடக்கவில்லை, எந்த லஞ்சங்களும் யாரும் கொடுக்கவில்லை. ஆணித்தரமாக நான் சொல்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இது மதரசாவுடைய நிர்வாகிகள் சொல்லக்கூடிய விடயம். எது சரி எது பிள்ளை என்பதை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். இதுவரை நீங்கள் பார்த்த வீடியோக்கள்ல மதரசாவுக்குள்ள என்ன நடந்திருக்கலாம், அதே போன்று பெற்றோர் என்ன சொல்லுகிறார்கள், அதே நேரத்தில் மதரசா நிர்வாகமும் ஊர் மக்களும் என்ன சொல்லுகிறார்கள் என்கிற செய்திகளை எல்லாம் பார்த்திருக்கிறீங்க. இது தொடர்பாக நாங்கள் அங்க பயணம் மேற்கொண்டிருந்த நேரத்தில் நம்ம கூட வத்தள பகுதியில் வெலிசர ஹாஸ்பிட்டலை மையப்படுத்தி பணியாற்றக்கூடிய கொரோனராக திடீர் மரண விசாரணை அதிகாரியாக பணியாற்றக்கூடிய சகோதரர் சஜீர் அவர்களும் பங்கெடுத்திருந்தாங்க. அவங்க அந்த டாக்குமெண்ட்டுகளை எடுத்து பார்த்தாங்க. நடந்த இடத்துல நிறைய கேள்விகள் அவங்க தான் கேட்குறாங்க. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் அவங்களுக்கு கொரோனராக அந்த கேள்விகளை கேட்குறாங்க. நமக்கு வராத நம்ம கேட்காத கேள்விகள் அவங்களால தான் கேட்க முடியும். ஏன்னா அவங்க அந்த சம்பந்தப்பட்ட செக்டரில் இருக்கிறவங்கிற அடிப்படையில் அவர்கள் அங்கு கிடைத்த விவகாரங்களையும் அவர்கள் பார்த்த விவகாரங்களோடு சேர்த்து டாக்குமெண்ட்டுகள் பெற்றுக்கொண்டாங்க. சம்பந்தப்பட்ட ஜேஎம்ஓவை தொடர்பு கொண்டு பேசினார். அதே போன்று அங்கே இந்த மரணத்தை பரிசோதனை செய்த திடீர் மரண விசாரணை அதிகாரி கொரோனரோட நேரடியாக பேசினாங்க ஃபோன் மூலமாக. இப்படி பேசி அதிலிருந்து அவங்களோட டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்து தான் அதிலே பெற்ற தரவுகள் என்ன என்பதையும் அவர் குறிப்பிடுகிறார். ஒரு திடீர் மரண விசாரணை அதிகாரியாக இந்த மரணம் தொடர்பாக அவர் சொல்லக்கூடிய தகவல்களையும் பாருங்கள். சாதியுடைய மரணம் சம்பந்தமாக மரண பரிசோதனை நடைபெற்றது. அந்த திடீர் மரண விசாரணை அதிகாரியுடன் நான் தொலைபேசியில் பேசினேன். அவருடைய பெயர் WD கருணாரத்ன. அவருடைய மரண பரிசோதனை இலக்கம் 2025/77. இதற்கு கீழால மரண பரிசோதனை நடைபெற்று தான் இருக்கின்றது. அதே போல உடற்கூற்று பரிசோதனை போஸ்ட்மார்ட்டமும் நடைபெற்று இருக்கின்றது. அந்த போஸ்ட்மார்ட்டமுக்கு தலைமை தாங்கிய சிரேஷ்ட சட்ட வைத்திய அதிகாரி டாக்டர் சித்திக் அவர்களுடனும் நான் தொலைபேசியில் பேசினேன். 591/11/2025 என்ற இலக்கத்தின் கீழ் போஸ்ட்மார்ட்டமும் செய்யப்பட்டு சட்ட ரீதியாகத்தான் இந்த ஜனாசா உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இதுதான் சாதியுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். இப்போ இதில் சில பிரச்சனைகள் இருக்குது. ஏன் இந்த ரிப்போர்ட்டுகளை உறவினர்களிடத்தில் ஒப்படைக்கவில்லை? அதனால்தான் இந்த சாதியுடைய மரணம் சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள் அதிகரிப்பதற்கு ஒரு காரணமாக அமைந்தது. ஏனென்றால் உரியவர்கள் அந்த டாக்குமெண்ட்டை உறவினர்களிடத்தில் கொடுத்திருக்க வேண்டும். அதே போல் உறவினர்கள் உரிய டாக்குமெண்ட்களை அதிகாரிகளிடத்திலிருந்து பெற்றிருக்கவும் வேண்டும். ரெண்டு பக்கத்திலேயும் தவறுகள் நடந்திருக்கிறது என்பது தெரிய வருகின்றது. இது எப்படி இருந்தாலும் இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அடிப்படையில் பொதுவாகவே ஜேஎம்ஓமார்கள் இது கொலையா தற்கொலையா என்பதை நேரடியாகவே சொல்ல மாட்டார்கள். அது போலீஸ் அதிகாரிகளுடைய வேலை. போலீஸ் அதிகாரிகள் தான் அதனை அழகான முறையில் பரிசோதனைகளை மேற்கொண்டு ஏதும் சந்தேகங்களுக்கு இடமான ஏதும் சாட்சிகள் கிடைத்தால் அதனை மரண விசாரணை அதிகாரி அவர்களிடம் போய் சொல்லி அதுக்குரிய ஏற்பாடுகளை செய்வது போலீஸ் உத்தியோகத்தர்களுடைய கடமை. அதில் சொல்வார்கள் லிখিত சாட்சி, வாச்சிக சாட்சி, பரிவேஷணிய சாட்சி, அசிந்துட்டு சாட்சி, சிசிடிவி சாட்சி, வினத் சாட்சி என்று ஒரு தொகை சாட்சிகள் இருக்குது. இது எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சதுக்கு பின்னால தான் இது கொலையா அல்லது தற்கொலையா என்பதை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஒரு முடிவுக்கு வருவார். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இருக்கக்கூடிய விடயம் என்னவென்றால், கோஸ் ஆஃப் டெத் என்னவென்றால், இந்த போஸ்ட்மார்ட்டமை செய்திருக்கக்கூடியவர் டாக்டர் RMPG குணசிரி, ஒரு பெண் சட்ட வைத்திய அதிகாரி, MO மெடிக்கல் ஆஃபீஸர், மெடிக்கோ லீகல். அதுல 1A 1B 1C என்று போட்டு 3 காரணங்களை எழுதியிருக்கின்றார். 1A-வில் அவர் எழுதியிருப்பது asphyxia, 1B fatal compression of neck, 1C hanging. அதாவது 1A asphyxia என்றால் மூளைக்கு செல்லக்கூடிய இரத்தம் அதே போல ஆக்சிஜன் தடை பெறுவதனால மூளையில் இருக்கக்கூடிய செல்ஸ்கள் அணுக்கள் அப்படியே செத்துவிடும். அதனால ஒருவருக்கு மரணம் ஏற்படலாம். 1B-ல சொல்றா ஃபேட்டல் கம்ப்ரெஷன் ஆஃப் நெக். அதுக்குரிய காரணம் அவட களத்து இருவிக்குது. அப்ப களத்து இருவினா தான் அந்த நிலைமை ஏற்படும். 1C-ல அவர் சொல்றா களத்து நெருங்கி இருப்பதற்குரிய காரணம் என்னென்றால் ஹேங்கிங், அவர் தொங்கி இருக்கின்றார். அப்ப தொங்கி இருப்பதினால களத்து நெரிக்கப்பட்டு மூளைக்கு செல்லக்கூடிய இரத்தம் ஆக்சிஜன் தடைப்படுவதனால மூளையில் இருக்கக்கூடிய செல்ஸ்கள் மரணிப்பதன் மூலமாக ஏற்பட்ட ஒரு திடீர் மரணம் என்பது தான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுடைய அடிப்படையில் மரணத்துக்குரிய காரணம். இதுல இன்னும் ஒரு விசேஷமான ஒரு விடயத்தையும் குறிப்பிட்டிருக்கின்றார். பிளட் லிக்விட் சென்ட் ஃபார் டாக்ஸிகாலஜி, அதாவது இவருடைய இரத்த சாம்பிள் எடுக்கப்பட்டு அதை கவர்மெண்ட் அனலைசிஸ் ரஜே ரச பரீட்சக டிபார்ட்மெண்ட்டுக்கு
மேலதிகமான பரிசோதனைகளுக்காக வேண்டி அனுப்பப்பட்டிருக்கின்றது. எனவே சாதியுடைய மரண பரிசோதனை நடைபெற்றிருக்கின்றது. அதே போல போஸ்ட்மார்ட்டமும் நடைபெற்றுதான் சட்ட ரீதியாக இந்த ஜனாசாவை மையத்தை உறவினர்களிடத்தில் அவர்கள் அதிகாரிகள் ஒப்படைத்திருக்கின்றார்கள். சமூக வலைத்தளங்களில் பேசுவது போல் இதில் மரண பரீட்சை செய்யப்படவும் இல்லை, போஸ்ட்மார்ட்டம் செய்யப்படவும் இல்லை என்பது முற்றிலும் தவறான ஒரு கருத்து. எனவே தான் உங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை எடுத்துக்கொண்டு வந்து ஆதாரபூர்வமாக நான் இந்த இடத்திலே பேசிக்கொண்டு இருக்கின்றேன். இதில் ரெண்டு பக்கத்திலேயும் சில மிஸ்டேக்களை நான் ஒரு கொரோனராக காணுகின்றேன். மதரசா பக்கத்திலும் சில தவறுகள் இருக்கின்றது, அதே போல உறவினர்கள் பக்கத்திலும் சில தவறுகள் இருக்கின்றது. ஆக மொத்தத்தில் இந்த டாக்குமெண்ட் உறவினர்களிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும், அல்லது உறவினர்கள் அதிகாரிகளிடமிருந்து இந்த டாக்குமெண்ட்களை கேட்டிருக்க வேண்டும். அந்த ரெண்டும் அந்த இடத்திலே நடைபெற்றிருக்கவில்லை. எனவே இது கொலையா தற்கொலையா என்பதை போலீஸ் அதிகாரிகள் இன்னும் பரிசோதனைகளை மேற்கொள்வார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அதே போல நாங்கள் சென்றிருக்கக்கூடிய நேரத்தில் சாதியுடைய தாயார் மிகவும் உருக்கமாக சொன்னது, இதற்கு பின்னால் எந்த பிள்ளைக்கும் இதே போல அநீதிகள் நடைபெறக்கூடாது, அதனால் என்னுடைய பிள்ளையுடைய ஜனாசாவை தோண்டி எடுத்து பரிசோதனை செய்தாவது இந்த குழந்தைக்கு, இந்த குழந்தையுடைய மையத்துக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை அவர் சொல்லியிருந்தார். சட்டத்திலும் அதுக்கு இடம் இருக்கின்றது. நீங்கள் போய் இன்னொரு கம்ப்ளைண்ட் ஒன்று பண்ண வேண்டும் டிஐஜி இடம், அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய டிஐஜி இடம் போய் நீங்கள் ஒரு கம்ப்ளைண்டை பண்ணினால் மீண்டும் அந்த பரிசோதனை ஆரம்பமாகும். அப்போ அந்த கொரோனருடைய சப்ஜெக்ட் அதுக்கு பிறகு வராது. இதுவரைக்கும் நடைபெற்றிருப்பது எம்ஓ பிரான்ச் மூலமாகத்தான் இந்த சோதனை, இந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்திருக்கும். அது அப்படியே ஒரு பக்கத்தில் வைத்துவிட்டு இந்த கேஸ் அப்படியே கிரைமுக்கு போகும். கிரைமுக்கு போனதுக்கு பின்னால் அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. இன்வெஸ்டிகேஷன் பண்ணி உண்மையிலே தோண்டி எடுக்கிறதுக்குரிய ஒரு சந்தர்ப்பம் தேவை என்று கருதும் பட்சத்தில் அவர்கள் பி ரிப்போர்ட் ஒன்று அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய உசாவிக்கு, நீதிமன்றத்துக்கு, மஹேஸ்திராத்துக்கு கொடுப்பார்கள். அங்கே இருக்கக்கூடிய ஜட்ஜ் அதை அழகான முறையில் பார்த்து உண்மையிலே தோண்டித்தான் எடுக்கப்பட்டு மருவ பரிசோதனை செய்யப்பட வேண்டும் என்று அவர் கருதினால் அதுக்குரிய ஆர்டரை அவர் கொடுப்பார். அது பெரிய ப்ரொசஸ். அதுக்கு பின்னால் மீண்டும் அந்த பொடியை தோண்டி எடுத்து இந்த பரிசோதனை செய்தது ஒரு ஜேஎம்ஓ. ஆனால் தோண்டி எடுத்ததுக்கு பின்னால் ஒரு குழு, 3 பேரை கொண்ட ஒரு ஜேஎம்ஓ குழுவை நியமித்து மீண்டும் அந்த பரிசோதனை செய்யப்படும். அதில் ஏதும் கொலை உடன் தொடர்புடையதாக இருந்தால் அதற்குரிய தண்டனைகளை, யாரை கைது செய்ய வேண்டும், யாரை விசாரிக்க வேண்டும் என்பதை நீதிமன்றம் முடிவெடுக்கும். அதுக்கு பின்னால் யாரு கொலையா தற்கொலையா என்பதை அதுக்கு பின்னால் தான் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை சொல்லும். எனவே சட்டத்தில் இதுக்கும் இடம் இருக்கின்றது என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதே போல இது எங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல ஒரு பாடம். ஜனாசாக்களை ரிலீஸ் பண்ணக்கூடிய நேரத்தில் எல்லோரும் அவசரப்பட்டு ஒரு முஸ்லீமுடைய ஜனாசா பரிசோதனையும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை, போஸ்ட்மார்ட்டமும் தேவையில்லை, எங்களுக்கு எப்படி சரி ஜனாசாவை அவசரமாக தாங்க, நாங்கள் 24 மணித்தேரத்துக்குள்ளுக்கு ஜனாசாவை அடக்கணும், எங்களோட ஜனாசாக்களுக்கு ஒரு கீறு கூட படக்கூடாது என்று கொரோனர்மார்களிடத்தில் கெஞ்சி கதறி ஜனாசாக்களை எடுப்பதற்கு அதிகமானவர்கள், இந்த ஜனாசா சங்கங்கள் எல்லாம் முன்னுக்கு அதனுடன் தொடர்புடையவர்கள் முன்னுக்கு எங்களிடத்தில் வேண்டுகோள் விடுப்பார்கள். எனவே இந்த ஜனாசா எங்களுக்கு தரக்கூடிய படிப்பினை அதுதான். இப்படிப்பட்ட ஜனாசாக்களை சட்டபூர்வமாக, சட்ட ரீதியாக நாட்டு சட்டம் என்ன சொல்லுதோ அதன் முறைப்படி அழகான முறையில் உரிய நடவடிக்கைகளை எடுத்து அந்த ஜனாசாக்களை உறவினர்களிடத்தில் ஒப்படைப்பதாக இருந்தால் எங்களுக்கும் பிரச்சனை இல்லை, உறவினர்களுக்கும் பிரச்சனை இல்லை, இந்த நாட்டு சட்டத்துக்கும் எந்த விதமான ஒரு தடையும் ஏற்படாது. எனவே சாதியுடைய மரணம் எங்களுக்கு பல படிப்பினைகளை தந்திருக்கின்றது. வல்லவன் அல்லாஹ் சாதியுடைய மன்னரையை பொன்னரையாக்கி அந்த குழந்தையுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து சொர்க்கவாதியாக ஆக்க வேண்டும் என்று நான் ஒரு தகப்பனாக பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். மாணவன் சாதியினுடைய மரணத்தில் என்ன நடந்திருக்கிறது என்பதை இனிமேல் நீங்களே ஒரு முடிவுக்கு வந்துவிட முடியும். நாம் அங்கு நடந்த இருதரப்பு செய்திகளையும் மொத்தமாக உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். மரண விசாரணையில் என்ன இருந்திருக்கிறது என்பதையும் உங்களுக்கு மத்தியிலே முன்வைத்திருக்கிறோம். இங்கு யாரும் நீதிபதிகள் கிடையாது, நீதிமன்றமும் சட்டத்துறையும் தான் இதனுடைய அடுத்த கட்டங்களை முடிவெடுக்க வேண்டும். ஆனால் இந்த இடத்தில் சிறுவன் சாதி மரணித்திருக்கிறார், அவருக்கான நீதி வேண்டும். அவருடைய மரணம் என்ன காரணத்தால் நிகழ்ந்தது, இதற்குரிய தீர்வு என்ன என்பதை அந்த ஊர் மக்களை விட
தாயும் தகப்பனும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த கேள்விக்கான பதில் சட்டத்துறையினூடாக அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதில் எவ்விதமான ஐயமும் கிடையாது. அது கிடைத்தே ஆக வேண்டும். நீதியை தேடுகிறார்கள், நீதிக்காக போராடுகிறார்கள். நடந்த செய்திகளை நாம் உங்களுக்கு மத்தியிலே ஒப்புவித்திருக்கிறோம். எனவே இதனை பார்த்து நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிட முடியும். அவர் சொன்னார், இவர் சொன்னார் என்பதை தாண்டி நிஜமாக எது நடந்திருக்கிறது என்பதைத்தான் உங்களுக்கு மத்தியிலே ஒப்புவித்திருக்கிறோம். இன்ஜாஅக்கும் ஃபாசிக்கும் பினபைன் ஃபதபையனு என்று அல்லாஹ் குர்ஆனிலே நமக்கெல்லாம் சொல்லுகிறான். உங்களிடத்திலே ஒருவன், ஒரு கெட்டவன் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அந்த செய்தியை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். எனவே உங்களுக்கு மத்தியிலே வந்த செய்திகள் அத்தனையையும் தாண்டி நேரடி கள விஜயமாக இந்த செய்திகள் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. இனிமேல் நீங்கள் தாராளமாக இதனுடைய விவகாரத்தில் முடிவெடுக்க முடியும். எது எப்படி போனாலும் சிறுவன் சாதி நம்மோடு இப்போது இல்லை. அவருக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டிய, அவருடைய மறுமை வாழ்வின் வெற்றிக்காக துஆ கேட்க வேண்டிய இடத்தில் நாம் எல்லாம் இருக்கிறோம். அதையும் தவறாமல் செய்துவிடுங்கள் என்கிற கோரிக்கைகளோடு இந்த தொகுப்பை நாம் முடித்துக் கொள்கிறோம். இதற்காக கள விஜயத்திற்கு எங்களோடு ஒத்துழைத்த சகோதரர்களை நீங்கள் பார்த்திருப்பீங்க. சகோதரர் ஹைதர் அலி மௌலவி அவர்கள் வந்திருந்தாங்க. அதே போன்று கொரோனராக சகோதரர் சஜீர் உஸ்வி அவங்க வந்திருந்தாங்க. அப்துல் ரஹ்மான் அவங்க கூடவே வந்திருந்தாங்க. அதே போன்று சகோதரர் ரிஸ்வான் எங்களோடு பங்கேற்றிருந்தார். இங்கிருந்து நம்ம சம்பந்தப்பட்ட இடத்திற்கு சென்று முழுமையாக ஒரு நாளை இதற்காக செலவு செய்து மொத்தமாக இந்த தகவல்களை திரட்டியிருக்கிறோம். காய்தல் உவத்தல் இல்லாமல் உங்களுக்கு மத்தியிலே முன்வைத்திருக்கிறோம். அனைவரும் சொன்ன தரவுகளை பார்த்து நீங்கள் எது சரி எது பிழை என்பதை முடிவெடுத்துக் கொள்ள முடியும். வா ஹர்தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.